அசத்து இந்த போடு ராத பால சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடி கொள்ளம்மா வந்து என்னாவில் கூடி கொள்ளம்மா அம்மா வந்து குடி கொள்ளம்மா தாயே நீ கூடி கொள்ளம்மா காலை மாலை முனை தொழு வேணம்மா பாடுவதற்கு துணையாக வந்து நெல்லம்மா காலை சரஸ்வதி அம்மா வந்து என்னாவில் கூடி கொள்ளம்மா அம்மா வந்து குடி கொள்ளம்மா காலை மாலை உன்னை தொழு வேணம்மா பாடும் கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா ஊர்தோறு முன்புகளை உகந்தடியேன் பாடுதற்கே உடனடியோன் பாடுதற்கே சிறியவள் நான் பாடுதற்கே சிறியவன் நான் பாடுதற்கே உடனே நீ எனக்கு துணையம்மா சிந்தையிலே வந்து குடி கொள்ளம்மா போடு போடு இந்த போடு சொந்தமுடன் வெள்ளி ஸ்ரீ எந்த எனக்கு சொல்லி தந்தேன் எங்களுக்கு சொல்லி தந்த எனக்கு சொல்லி தந்தே எங்களுக்கு பலி தந்தே சுபாதேவி புல்லவர் பாதம் போற்றுவே சிறிய வேணா மனமுருக வாழ்த்துவே சந்தமுடன் வெள்ளில் இசை சொந்தமாக படிக்க சொன்ன சொந்தமாக படிக்க சொன்ன தாயாரின் திருவடியை போற்றுவே சிறியவனான் நம்மாதம் வாழ்த்துவே வாழ்த்தினோம் என் குருவை போற்றினோம் சபைதனிலே போற்றுவேன் சபைதனிலே வணங்கினோம் வெள்ளிலை செய் பாடவே வணங்குவேன் முத்தாரம்மன் தேவி தகதிமி தகதா தகதக தகதா சரிங்கம்ம பதனி இந்த கீழா பேரன்புமிக்க பெரியோர்களே அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் சரிதான் கன்னியாகுமரி மாவட்டம் சரி நாகர்கோவில் விளாத்திவிளை நன்னகரத்தை சார்ந்த சார்ந்த சரணியா வில்லிசை குழுவினர்கள் சார்பாக ஆமா மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு சரி மேலும் கோலியான்குளம் என்று சொல்லக்கூடிய அழகான நன்னகரத்திலே சரி அழகு தமிழ் சொல்லெடுத்து அறிவனும் பாவெடுத்து ஆமா தங்கத்தேரியிலே அமர்ந்து வந்தவர்கள் அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சரி தேவி ஸ்ரீ முத்தாரம்மனுடைய ஆலயத்திலே சரி சின்னம் சிறியவர்களாகிய நாங்கள் வில்லிசை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்றோம் ஆமா அறிவிலேயோ அனுபவத்திலேயோ சரி வயதிலேயோ சிறுவர்களாகிய நாங்கள் நாங்கள் பாடக்கூடிய இந்த வெள்ளிசையிலே சொற் குற்றங்கள் இருக்கலாம் பொருள் குற்றங்கள் இருக்கலாம் இலக்கண இலக்கிய ராகமேளதால எந்த ஒரு குற்றங்கள் இருந்தாலும் சரி தங்கள் மழலை சொல்ல மதித்து ஆமா குற்றத்தை எல்லாம் கலைத்து விட்டு குணத்தை மட்டும் கையாள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு வில்லிசையிலே நாங்கள் முதலாக அரியரபுத்திரன் ஸ்ரீதர்ம சாஸ்தா வந்து பிறந்த கதையை பொன்வண்டு ஐயனார் வந்து பிறந்த கதையை எங்களுக்கு தெரிந்தவாறு இன்பமாகவே இசைக்கின்றோம். அரியரில் புதல்வனானே ஆதிகொண்டை என் பெயரில் உரியதோர் தமிழினாலே உகந்து நான் கதையாய் கூறு திரிபுரம் எரித்தோன் மைந்தன் செந்திலாண்டரைக்கு மூத்த அம்மா ஹரிமுகனான தொந்தி கணபதி காப்புதாமி தவத்தால் நின்றரை கண்விரலால் தூண்டவரம் வாங்கி செய்ய சிவனார் தனைமரொட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல
தைதல் வடிவாய் பெண் கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த ஐயன் சாஸ்தா ஐயன் பிறந்த கதைபடிக்கே மத யானை முகவன் காப்புதாமே தானாகிய பொன்னும் கையிலாச மலையானதிலே தவமுனிவர் கூடவே ஆதிசங்கரனார் மேலே கவி பாடவே பொண்ணு கையிலாசம் மலையானதிலே மலையானதிலே தவமுனியோ கூடவே ஆதிசங்கரனார் தன்மேல் கவி பாடவே நந்தி மத்தளம் கொட்ட நாரதர் வீணை ஓடி நாரதர் வீணை மீட்க நாரதர் வீணை அந்த நாரதர் வீணை மீட்க புஷ்பங்களி வாரி நாயகன மேனி எங்கோ தூவி போட் 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 ஸ்ரீ அகண்டாஸ்கர பரிபூர்ண சாட்சாயதி என்பெருமான் ஆமா அங்க கைலாசமலை என்று சொன்னாலும் சரிதான் வெள்ளி கைலாசமலை என்று சொன்னாலும் சரிதான் அப்படி தானாகவே தோன்றப்பட்ட தங்க கைலாச மாமலையிலே சித்தி வித்தியாதரர்கள் 33 கோடி தேவாதி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் இந்திரர் இறையவர் கருடர் அம்மா கம்பருடர் பூதர் பைசாசர் தும்பரு நாரதர் சித்த வித்யாதரர் சரி இப்படி தாதி முனிவர்கள் யாவரும் கைலாசமலையில் கைலிநாதனை படை சூழ்ந்திருக்க அம்மா மேலும் இந்த கைலாச மாமலையில் யார் யாரெல்லாம் கண்ணை வாழ்ந்து வருகின்றார்கள் நந்தியன் பெருமாளோடு தந்தி முகவனை தொந்தி முகவனி கீழையில் தந்தி முகவனை கீழையே ஏ தொந்தி முகவனி கேளைய கற்பூர தீபம் காட்டவே தீபத்துவம் காட்டவே காளிபத்திர காளி வந்து போற்றவே காளிபத்திர காளி வந்து போற்றவே நந்தியம் பெருமாளோடு தொந்தி முகனி கீழையில் தந்தி முகவனை கீழையே ஏ தொந்தி முகவனி கீழையில் கந்தனும் கற்பூர தீபம் காட்டவே தீபதூபம் காட்டவே வட காளி பத்திர காளி வந்து போற்றவே தாயார் காளி பத்திர காளி வந்து போற்றவே சங்கர சுயம்பு மகாலிங்கமிட பாகத்தில் சிவலிங்கம் இடபாகத்திலே பாகத்தில் சிவலிங்கம் இடபாகத்திலே உமை பார்வதி அமர்ந்தா அம்மை அமர்ந்தாள் சங்கரனார் கொல்லுவாக இருந்தாள் சங்கரனார் கொல்லுவாக இருந்தாள் தகதிமி தகதா தகதிமி 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 உய் இப்படி இந்த கைலாச மாமலையிலே கைலாச மாமலையிலே நந்தியம் பெருமாள் மத்தள வாசிக்கின்றார் நாரத பெருமான் வீணை மீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இளைய மகனாகிய கந்தக்கடவுள் சரி ஆலய மணியை ஒலிக்கின்றார் மூத்த மகனான விக்னேச பெருமாள் சரி இந்த உலகத்தில் தாய் தந்தையர்களை விட வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி சொல்லி பாரிஜாத மலர்கள் எடுத்து தாய் தந்தையர்களுக்கு புஷ்பாபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அம்மா வள்ளியும் தெய்வ யானையும் பகவானுக்கு வெஞ்சாமலர் வீச வீசு மலையை தூக்கி கடல் கடைந்த வாலி ஒரு புறம் பகவானின் திருவடியினார் நிற்கின்றார்கள் அம்மா கைலாச வாசிகள் யாவும் விடை சூழ்ந்திருக்க அதை கைலாச மலையில் சரி அந்த கைலாச மாமலையிலே பகவான் வலமிருக்க அம்மையா அம்மையுமே பார்வதியாய் இடதுபுறமாகவே அமர்ந்திருக்கின்றார் சரி. எங்கப்பா இப்படி கைலாச மலையில் எல்லோரும் கொலுவாக இருக்கப்பட்ட நாளையிலே சரி அம்மா பாதாள உலகத்தை ஆண்டு வருகின்றார்கள் இந்த அசுரரானவர் அம்மையா இந்த அசுரர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லுகின்றார்கள் என்னமா சொல்லுகிறார்கள் அண்ணா தம்பி தேவர்களை பார்த்தாயா ஆமாடா எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் நரை திரை மூப்பு பிணி சாக்காவு யாவும் அணுகாமல் என்றும் சாவில்லா சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகின்றார்கள் அம்மா நம்முடைய நிலைமையை பார்த்தாயா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தாயா தினம் தினம் இறக்கின்றோம் தினம் பிறக்கின்றோம்
சாகின்றோம், ஆமா செத்து செத்து பிழைக்கிறோம். ஆமா கண்டிப்பாக. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமையா. இப்படி வாழ்வதை விட சரி அவர்களை போலே வாழ்வது நல்லதுதானே. கண்டிப்பாக. அண்ணா, ஆ, இதற்கான ரகசியம் ஏதாவது உனக்கு தெரியுமா? தம்பி என்ன இதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம்? என்னுடைய ரகசியம் எனக்கு தெரியும். ஆமா உன்னுடைய ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நாமல் அனைவருடைய ரகசியம் தெரிந்த ஒரே ஆள் யார் என்று சொன்னால் அது கைலைநாதன் சிவபெருமான் மட்டும்தான். ஆமா ஆமா, இந்த ரகசியத்தை அவரிடத்தில் சென்று தெரிந்து கொண்டால் என்ன? அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அப்படி என்று சொல்லி சொல்லி அழகாக சிவபெருமான் இடத்திலே வருகிறார் அசுரர்கள். ஆமா சிவபெருமான் இடத்திலே என்ன கேட்டார் பாருங்கள். என்ன என்னம்மா? கேட்கின்றார்? ஏ பகவானே, நரை திரை மோப்பு பிணி அணுகாமலே நரை திரை மோப்பு பிணி அணுகாமலே நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் வாழ்வதற்கு நாதனே உன்னோடைய திருவருளாலே நாதனே உன்னோடைய திருவருளாலே நலம்பெற அருள் புரிவே அரைதிரை மூப்பு பிணியணுகாமலே காமலே நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் வாழ்வதற்கு நாதனை உமதுட திருவருளால் நாதனை உமதுட திருவருளால் நலம்பெற அருள் புரிவி அருளது புரிவீராதிய ஜோதியே அருளது புரிவீராதிய ஜோதியே அடியேனை பணிந்து நின்றோ இருவடி பணிந்து நின்றோ அடியேனை மறவாதே அருளது தந்தே அடியேனை மறவாதே அருளது தந்தே அக்கறை காத்தருள்வே தக 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 தகதா. ஏ பகவானே, ஆண்டவா. சுவாமி எங்களில் நாம் யார் என்று தெரிகின்றதா? எப்பா என்ன? நான் ஈன்றெடுத்த குழந்தைகள் அல்லவா தாங்கள்? ஆமா அசுர பிள்ளைகளே ஒரு நாளும் காரியம் இல்லாமல் காலடி எடுத்து வைக்க மாட்டீர்கள். சரி இன்று என்னை நாடி வந்த காரணம் என்ன? சுவாமி, என்னப்பா? உங்களிடத்திலே ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும். தாராளமாக கேட்கலாம் அப்பா. நீங்கள் படைத்தவர்கள் தான் இந்த தேவர்கள். உண்மைதான். நரை திரி மூப்பு பிணி சாக்காடு சரி இவையெல்லாம் அணுகாது வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமையா. ஆமா நாங்களோ இறைக்கின்றோம் இறைக்கின்றோம். கண்டிப்பாக. அவர்கள் ஏன் எப்படி வாழ்கின்றார்கள்? அதற்கு தான் ரகசியம் இருக்கிறதா என்ன? எப்பா என்ன? தெய்வாதி தேவர்களைப் போல் என்றும் சாவில்லா வாழ வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றீர்கள். ஆமா அவர்களைப் போல் என்றும் தாங்கள் சாவில்லா சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் என்னுடைய மைத்துடன் ஆரியம்மாள், அதாவது கண்ணபரான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய 5ஆம் கடலாகிய திருப்பார்கடலைக்குள்ளாக கிடைந்து சரி அதில் பிறந்து வரும் திவ்ய பொருளான தெய்வ அமிர்தம். ஆமா அந்த தெய்வ அமிர்தத்தை நீங்கள் சாப்பிட்டு வருவீர்கள் என்று சொன்னால் சொன்னால் என்றும் அவர்களைப் போல் சாவில்லா சிரஞ்சீவியாக வாழ்ந்து வரலாம். சுவாமி, என்னப்பா? நல்ல கதையா இருக்குது. ஆமையா. அமிர்தம் கடந்து சாப்பிடணும்னு சாதாரணமா சொல்றீங்களே, சரி. ஆமா அமிர்தம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆ, அதனாலே அந்த அமிர்தம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எப்பா என்ன? தெய்வ அமிர்தம் தெய்வாதி தெய்வர்களுக்கு சொந்தப்பட்ட பொருள். சரி தனித்து கிடைந்தால் அமிர்தம் பிறக்குமா என்று கேட்கின்றீர்கள். ஒருபோதும் பிறக்காது. ஆமா தெய்வாதி தேவர்களை கூட்டு சேர்த்தல் மட்டும்தான் சரி தெய்வ அமிர்தமானது கடைய முடியும். ஆமா சுவாமி, என்னப்பா? தேவர்களோடு நாங்கள் போய் சேருவதா? ஆமா. முடியாது சுவாமி. ஏன்பா? அவங்களுக்கும் எங்களுக்கும் ஜென்ம விரோதங்கள் எப்பா இருக்கின்றன. என்ன? காரியம் கழிய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? கழுதையின் காலை பிடித்துக் கொண்டாலும் சரி கழுதையின் காலாக இருந்தாலும் அதை ஒரு கெட்டியாக பிடித்தாக வேண்டும். ஆமா ஏமா என்ன நெருஞ்சி முள்ளாக இருந்தாலும் இருந்தாலும் நெருக்கமாக இருந்தால்தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆமா கற்றாழையாக இருந்தாலும் கொத்து கொத்தாக இருந்தாதான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இருந்தால் தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். சரி. அப்படிதானே? ஆ. ஏமா பின்னாடி இருக்கக்கூடிய அண்ணாச்சி சொல்லும் போல, அதாவது
திராட்சையாக இருந்தாலும் கொத்து கொத்தாக இருந்தாலும் தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆமா ஆகையால் அவர்களை கூட்டி சேர்த்தால் மட்டும்தான் திவ்ய பொருளான தெய்வ அமிர்தமானது கிடைக்க முடியும். காரியம் கழிய வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். சரி. என்னுடைய கிருபை வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக வருவார்கள். ஆமா சுவாமி என்னப்பா அவங்கள போய் கூப்பிடுறது பெரிய வேலை. ஆ, நீங்க வந்துருங்களே. எப்பா என்ன கரைக்கின்ற சிவபெருமா ஆமா வரக்கூடாதா? ஒருபோதும் வரக்கூடாது. சரி சுவாமி, ஆமாப்பா அப்ப நாங்க போய் கூப்பிட்டு பாக்குறோம். ஆகட்டியப்பா. அப்படி என்று சரி. என்று தெய்வாதி தேவர்களிடத்திலே வருகிறார்கள். ஆமா ஆமையா தேவர்களே என்ன வாங்கடா இங்க. எப்- நீங்கள் தான் தேவர்களா? ஆமாப்பா. நாங்கள் யாருன்னு தெரிகின்றதா? எப்பா உங்களை பார்த்தா தெரியாதா? ஆ, அதாவது மூர்க்க குணப்படைத்தவர்கள் அல்லவா? நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எங்களை நாடி வந்த காரணம் என்ன? அமிர்தம் கடைஞ்சு சாப்பிடணும். ஆ, எங்களுக்கு அமிர்தம் கிடைக்க தெரியாது, சரி. அதனால உங்களை கூட்டிட்டு போகலான்னு வந்தோம். எப்பா என்ன அமிர்தம் கிடையின்றி சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். ஆமா அலைகடலில் அமிர்தமானது கிடைக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பொருள் பிறந்தாலும் சரி பகுதி எங்களுக்கு தருவீர்கள் என்று சொன்னால் சொன்னால் உங்களோடு கண்டிப்பாக நாங்கள் வருகின்றோம். சரி பாதி தானே, ஆமாப்பா. பேசினபடி இருக்கும். சரி உங்களுக்கு சரி பாதி அமிர்தம் தருகிறோம், வாருங்கள் போ. ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி அழகாகவே ஆமாம்மா திருப்பார் கடலில் வருகிறார்கள். சரி. எப்படி அமிர்தம் கிடைந்தார் பாருங்கள். எப்படிம்மா? அப்படியே இருக்கையிலே அசுரர்களும் ஏம்மா, தேவர்களும் அசுரர்களும் தெய்வர்களும் அசுரர்களும் தேவர்களும் தெய்வர்களும் அசுரர்களும் அமிர்தமதி கடைய வேணும் என்று வேண்டும் எல்லி. அழகு திருப்பார் கடலில் அழகு திருப்பார் கடலில் அப்படியே இருக்கையிலே அசுரர்களும் தெய்வர்களும் தேவர்களும் அமிர்தமது கடைய வேண்டும் வேண்டும் எல்லி. அவர் அதிய திருப்பார்கடலில் அதிய திருப்பார்கடலில் மந்திரகிரி மலையை மத்தாக்கி தெய்வரெல்லாம் மத்தாங்கி தெய்வர் எல்லாம் மத்தாக்கி தெய்வரெல்லாம் ஏ மத்தாங்கி தெய்வர் எல்லாம் ஆசிரியை நானாகே பூட்டினார். நானாக பூட்டினார். கடலை கொண்டு போய் கடலை கொண்டு போய் ஓடு ஓடு கர்றக்கு கர்றக்கு விடாத. அசுரர்களும் தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து திருப்பார் கடலிலே வருகிறார்கள். ஆமா வந்தவர்கள் திரு 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 என முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு சொன்னால் அதாவது அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆமா சொன்ன பொழுதிலே சரி வீசின கையும் வெறுங்கையுமாக வந்து விட்டோம் அல்லவா? ஆமா ஏமா என்ன பொதுவாக இந்த உலகத்திலே மோர் தயிர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பொருள் எல்லாம் தேவைப்படும்? பால் வேண்டும், ஆ, பாத்திரம், பாத்திரம், உறைமோர், உறைமோர், அதை இழுத்து பிடித்து கிடைவதற்கு கயிறு, கயிறு, மத்து. மத்து. ஒரு பொண்ணு. ஆமா ஆமாப்பா. ஏமா என்ன தயிர் மோர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு பொருட்கள் தேவைப்படுகின்றது. சரி அலைகடலை கூடாக களைவதற்கு அல்லவா வந்திருக்கின்றோம். ஆமா அப்படி என்று சொன்னால் எவ்வளவு பொருட்கள் வேண்டும்? அண்ணா அப்படிதானே? அலைகடலை கடைய நமக்கு தெரியாது. ஆ, பலமுறை தேவாமிர்தம் கடைந்தவர்கள் இந்த தேவர்கள். உண்மைதான். இவங்களுக்கு தான் அவன் எப்படி எப்படி அமிர்தம் கடைன்னு தெரியும். ஆமா. ஆமா அவங்க கிட்ட கேட்டதான் சொல்லுவாங்க. நம்மள போய் கடைஞ்சா ஒண்ணும் பொறக்காது. டேய் தம்பி, அண்ணா அவர்களும் வீசின கையும் வெறுங்கையுமாக தான் வந்திருக்கின்றார்கள். ஆமா அதற்காக தான் பெரியவர்கள் ஒரு வாக்கியம் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? இருப்பதை வைத்து சிறப்பாக செயல்படு என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா என்ன இருக்கிறது பார்த்தாயா? கடல் இருக்கிறது. கடல் இருக்கின்றது தானே? ஆ, அந்த சொல்லிருக்கணங்க மாபெரும் ஆளியை ஒரு தாலியாகவே சமைத்தார்கள். சரி ஆளி என்று சொன்னால் கடல், தாலி என்று சொன்னால் பாத்திரம், பாலும் பாத்திரமும் ஆகிவிட்டது. ஆகிவிட்டது. இனி என்ன வேண்டும்? மத்து வேண்டும் அல்லவா? ஆமா டேய் தம்பி, நம்ம வீட்டுல மத்து இருக்குதாடா? என்ன மத்துடா இருக்குது? அந்த மத்தா இருக்கு. மத்து. அப்படியா? டேய் தம்பி, அந்த அந்த தம்பி ஊமை ஆயிட்டாங்க. நம்ம வீட்டுல மத்து இருக்குதா தம்பி? மக்கா இருக்கு. மக்கு 5 மக்கு இருக்கா? 5 மக்கா? நம்ம எதுக்கெல்லாம் அந்த மக்கை யூஸ் பண்ணுவா? அப்படியா? தம்பி, நம்ம வீட்டுல என்னடா இருக்குது? பரப்பு கிடைக்கக்கூடிய மத்தை கொண்டு அலைக்கடலை போட்டா மெதந்தல்லப்பா போய்விடும். அந்த மெத்து வேண்டாம் தம்பி. நம்ம வீட்டுல என்னடா இருக்குது? நம்ம வீட்லயா கிழங்கு கடையக்கூடிய மத்து. கிழங்கு கிழங்கு கிடைக்கக்கூடிய மத்தம்.
இந்த பிள்ளைக்கு வீட்டுல கிழங்கு கிடையக்கூடிய மத்து இருக்கும். ஆமா. டேய் தம்பி, என்ன அந்த மத்தை எல்லாம் கொண்டு இந்த அலைகடலிலே போட்டோம் என்று சொன்னால் ஒன்னில் மிதந்து விடும், இல்லை என்று சொன்னால் ஆழ்ந்து விடும். சரி. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதாவது இந்த உலகத்திலே பிரசித்தி பெற்ற மலை எது என்று சொன்னால் அது மந்திரகிரி மலை மட்டும்தான். ஆமா. அந்த மந்திரகிரி மலை அப்படியே தூக்கி கொண்டு மொத்தனி வச்சுட்டான். சரி. டேய் தம்பி, என்ன மலையை கொண்டு மொத்தனி வச்ச அந்த மலை தாழ்ந்தளவா போய்விடும். ஆமா. அது தாழ்ந்து போகாமல் இருப்பதற்காக சந்திரனை சில்லாகவும் சூரியனை பிடித்து குடையாகவும் குடையாகவும் பாவித்தார்கள். ஆமா. ஆமாம்மா. வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவே பாவிக்கின்றார். சபாஸ். அசுரர்கள் ஒருபுறம், சரி. தேவர்கள் இன்னொரு புறம். ஆமாம்மா. அங்கே இழுத்து பிடித்து கிடைக்கின்றார்கள். சரி. அமிர்தம் வந்து பிறக்கின்றதா. சரிதான். எப்பொழுது பிறக்கும் பிறக்கும் என்று காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தான் அசுரனான். சரி. ஆமா. பிறந்த அமிர்த குடத்தை எடுக்கின்றான், தேவர்களுக்கு கொடுக்காமல் ஓட்டம் பிடித்தான். ஓட்டம் பிடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்த தெய்வாதி இவர்கள் நிற்கின்றார்கள். இருக்கின்றார்கள். அசுரர்களே, கொஞ்சமாவது கொடுத்துட்டு போங்கடா. ஒருபோதும் தரமாட்டேன் என்று சொல்லி ஓடக்கூடிய நேரத்தில் எம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கோரி முறையிடுகின்றார்கள். எப்படி பாருங்கள். எப்படி எப்படி கண்ணே கண்ணே நீ மணிவண்ணனே மாயாம்பு மேனியோனே எங்களுடைய அமிர்தமதை பறித்து கொண்டார் அசுரரெல்லாம். அமிர்தமதை எங்களுக்கு, அமிர்தமதை எங்களுக்கு வேணுமையா. அமிர்தமதை எங்களுக்கு, தெய்வ அமிர்தமதை எங்களுக்கு நாங்கள் வாங்கி தர வேணுமையா. அறிபரந்தாமா ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா அப்படி திரிசூல தேவா, நாங்கள் பாடுபட்டு கடைந்தெடுத்த அமிர்தத்தை அந்த அசுரனானும் பறித்துக் கொண்டானே ஆண்டவா, அமிர்தத்தை வாங்கித் தாரும் என்று சொல்லி அந்த மாயவனாகிய கண்ணபெருமான் நினைத்து முறையிடுகின்றார்கள். நினைக்கின்றார் மாயவனார். அதாவது தெய்வ அமிர்தமோ தெய்வாதி தெய்வர்களுக்கு சொந்தப்பட்ட பொருள் அல்லவா. ஆமா. அமிர்தத்தை சாப்பிடாமலே இந்த வரத்து வர்றா. ஆமா. அமிர்தத்தை சாப்பிட்டால் யாரையாவது உயிரோடு வைப்பாங்களா? ஆகியால் இவனை மயக்கி இவனுடைய கையில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை வாங்கி தெய்வாதி தெய்வர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். சரி. இந்த கோலத்தோடு சென்று அமிர்தத்தை தாய் என்று கேட்டால் தருவானா? இல்லை. தருவான் தருவான். என்னம்மா தருவான்? அட்டியும் உதையும் தருவான். ஒரு வயோதியராக சென்றால், வயோதியா வயோதி இல்ல வயோதியராக சென்றால், வயோதினா அது வயசான ஆட்களாக அப்படின்னா உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆமா. ஏன்னா வயதானவர்களுக்கு அந்த காலத்திலேயும் மதிப்பில்லை, இந்த காலத்திலேயும் மதிப்பில்லை. அதம்மா உண்மை. ஆமா. அதாவது இந்த உலகத்தில் ஆடவர் மயங்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தெரிந்தவாறு ரெண்டே பொருள் தான். என்ன பொருள்? ஒன்று மது, மற்றொன்று மாது. மது என்று சொன்னால் என்ன? மது என்று சொன்னால் உண்ட பின் போதை வரும். உண்ட பின்பு போதை தரக்கூடிய பொருள் தான் மது. மாது என்று சொன்னால் பெண். ஆமா. பெண்ணை கண்டாலே போதை தரும் என்று சொல்லுகின்றார்கள். 16 வயதுடைய பக்குவ பெண் என்று சொல்லுகின்றார்கள். நாமும் ஒரு பெண்ணாக சென்றால் சரி, அசுரனை ஒரு நொடியிலே மயக்கி அமிர்தத்தை வாங்கி தேவர்களுக்கே கொடுத்து விடலாம். அப்படி என்று சொல்லி கண்ணபரான் எப்படி வடிவெடுத்து வருகின்றார்கள் என்று சொன்னால், கண்ணல் ஒரு மோகினி போல் வாரா, கண்ணல் ஒரு மோகினி போல் வாரா, மருதிய சுரரிடம் போரா, மருதிய சுரரிடம் போரா, ஒரு மோகினி போல் வாரா, மோகினி போல் வாரா, அவன் கருதிய சுரரிடம் போரா, கருதிய சுரரிடம் போரா. அசுரனை மறித்தார்கள், மறித்தார்கள், மறித்தார் மணிவருடன், மறித்தார் மணிவருடன். அமிர்தம் தேவர் கையில் கொடுக்க, அமிர்தம் தேவர் கையில் கொடுக்க, அசுரன் படை எடுக்க, அசுரன் படை எடுக்க, தேவர் கையில் கொடுக்க,
பக்குவ மங்கையாகவே சமைந்தார். சமைந்து அன்னம் போல நடை நடந்து ஆசார கையை வீச்சு சின்ன நல்ல இடையிலகி ஆமாமா அந்த கடற்கரை ஓரத்திலே அப்படியே நடந்து வருகிறார். நடந்து வரக்கூடிய நேரத்தில் பார்த்த அசுரர்கள் சொல்லுகின்றார்கள், அன்னபட்சி போல நடந்து வருகிறார். அன்னபட்சியம்மா அன்னபட்சி அன்னபட்சியம்மா என்ன வரக்கூடிய வழியில நம்ம எத்தனை பச்சி சாப்பிட்டோம்? நாங்க சாப்பிடல. நீங்க சாப்பிடலையாமா? நாங்க 4 பேரும் நல்லா சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. டேய் தம்பி, நீங்க என்ன பச்சி எல்லாம் சாப்பிட்டீங்க? ஒரு பச்சி தான் சாப்பிட்டீங்களா? டேய் தம்பி, நம்ம என்ன பச்சி எல்லாம் சாப்பிட்டோம்? பப்பட பச்சி, மிளகு பச்சி, ஏத்தங்காய் பச்சி, சரி சொல்லுங்க. முட்டை பச்சி. தம்பி, அதாவது இந்த பச்சி வகைகள் இவ்வளவு இருக்கின்றது. ஆனாலும் இந்த அன்னப்பச்சி இதுவரையும் பார்த்தது கிடையாது அல்லவா? ஆமா. ஆமாமா. அன்னப்பச்சி எங்கம்மா கிடைக்கும்? அன்னப்பச்சி என்பது எங்கேயுமே கிடைக்காது. அது ஒரு பழைய காலத்து பறவை. பஞ்சபாண்டவர் காலத்துல இருந்த சொல்லுவாங்க. ஆமா, இவர் பஞ்சபாண்டவர்கள் காலத்தில் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். சரி, பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வைத்தோம் என்று சொன்னால் பாலை மட்டும் பருகி விட்டு தண்ணி அப்படியே ஒதுக்கி வைக்குமா? அட எங்கப்பா எப்பா என்ன இந்த காலத்துல எல்லாம் இருந்தா விடுவாங்களா? விட மாட்டாங்கல்ல. பாலுக்காரங்க எல்லாம் பிடிச்சி கொன்னே விடுவாங்க. ஆமாமா. அதனாலே ஆமாமா இந்த அன்னப்பட்சி இப்ப நம்ம எங்க பார்க்கலாம்னா, இந்த அன்னப்பட்சியின் தன்மை என்னவென்று சொன்னால், என்ன அதாவது அது நடக்கக்கூடிய நேரத்தில் காலை பின்னி பின்னி வைத்து நடக்குமா. சரிதான். பூமிக்கும் நோகாமல் தன்னுடைய பாதத்துக்கும் நோகாமல் நடக்குமா. சரி. ஆமாமா. அண்ணி, அன்னபட்சி இப்ப நம்ம பார்க்கலாமா? இப்ப பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருவிளக்கில், அதாவது இது குத்து விளக்கு, திருவிளக்கில் அன்ன பறவை வைத்திருப்பார்கள். அப்படியா? அதுதான் அன்னப்பறவை என்று சொல்வார்கள். அன்னப்பறவை என்னமா? அன்னப்பறவை. ஆமா, கண்டிப்பாக. அப்படி என்று சரி அழகாகவே மாயவனார் கடற்கரை ஓரத்திலே சரி நடந்து வரும்பொழுது தேவர்கள் என்ன சொன்னார் பாருங்கள். என்னம்மா? அவள் நடையை கண்டோ, நடையை கண்டா, நடையை கண்டா, நடையை கண்டா, இடையை கண்டோர் இடையை கண்டா, இடையை கண்டா, நடையை கண்டோர் நடையை கண்டா, நடையை கண்டா, நடையை கண்டா, அவள் இடையை கண்டோர் இடையை கண்டா, இடையை கண்டா, பேரழகி இவளே என்று பேதலித்தார் அசுரரெல்லாம். பேரமர்தம் இவளே என்று, இவளே என்று, இவளையில் நீ பெற்றமர்தம் தலை மறந்தா, தலை மறந்தா. பெண்ணாளுடைய ஆமா நடையை கண்டவர்கள் நடையை கண்டார். அவள் இடையை கண்டவர் இடையை மட்டும் ரசித்தார். அவளுடைய கூந்தலகை பார்த்தவர்கள் கூந்தலகை மட்டும் தான் பார்க்கின்றார்கள். அதோ ஒரு பெண் வருகிறாள் பாருடா. ஆமாடா, எவ்வளவு அழகாக இருக்கிறாள் டேய் தம்பி, என்ன அந்த பெண்ணுடைய நடையழகை பார்த்தாயா? அவள் இடையழகை பார்த்தாயா? அவளுடைய கண்ணழகை பார்த்தாயா? அவள் கூந்தல் அழகை பார்த்தாயா? கண்ணை பார்த்தவர்கள் கண்ணழகை மட்டும் தான் பார்த்து ரசிக்கின்றார்கள். ஆமா. இடையழகை பார்த்தவர்கள் இடையழகை மட்டும் தான் பார்த்து ரசிக்கின்றார்கள். சரி. ஆனால் பார்த்த தெய்வாதி தேவர்கள், ஆமா, காக்கும் கரம் படைத்த தெய்வாதி தேவர்கள் வருகிறது மாயவன் என்று அறிந்து கரம் கொப்பி வணங்கி நின்றார்களா. அவர் காதழகை பார்த்தவர்கள் காதழகை மட்டும் பார்க்கின்றார்கள். அடேங்கப்பா. அண்ணா, என்னடாச்சு உனக்கு? ஆமா, ஒண்ணுமே தெரியலடா. அதாவது இந்த பெண் வருகிறதை பார்த்தால் சரி எங்க சொந்தக்கார பெண்ணு மாதிரியே இருக்குடா. யார்? நம்ம அங்க வட்டத்துல உள்ள பிள்ளையா? இல்ல இல்ல, நம்ம மாவடியில உள்ள பிள்ளையா? ஆமாண்டா. ஆமா, அந்த பிள்ளை இதே மாதிரிதான் இருக்கும். அதனாலே ஆமா, அந்த பெண் பக்கத்துல வந்தா அந்த பெண்ணானவள், கண்டிப்பாக அந்த பெண்ணானவள் வரக்கூடியதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணானவள் என்னை தான் பார்த்து வருகின்றாள். ஏன் அப்படி? என்ன அந்த கூட்டத்துல கொஞ்சம் அழகா இருக்கேன்னா நான் மட்டும்தான். கொஞ்சம் தான் அழகா இருக்க, நிறையவே அழகா நாங்க 2 பேரும் இருக்கிறோம். மொத்தம் 6 பேர் இருக்காங்க, துரத்தி விட்டுறாதுங்கம்மா. ரொம்ப அழகாட்டா இருக்கீங்க. ஆமா, உங்க பழகுழக்கமே தெரியலையே.
ஆமாப்பா. சரி சரி, நாம ஏன் அந்த பொண்ணுக்காக சண்டை போடணும்? நம்ம கண்டிப்பாக அந்த பெண்ணானவள் அருகில் வரட்டும், நாம கேட்டு தெரிந்து கொள்ளலாமே. அவ நம்ம பக்கத்துல வரட்டும். சரி, அவ யாருகிட்ட பேசுறான்னு பாப்போம். ஆமாப்பா. நம்ம கூட்டத்துல கல்யாணம் ஆகாத பேர் யாரு? கல்யாணம் ஆகாதது இங்க எல்லாருமே நாங்க 4-5 பேரும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகாதவரே சும்மா இருக்காரு. கல்யாணம் பண்ண நீங்க ஏன் கைய தூக்குறீங்க? யாரும்மா கல்யாணம் பண்ணிருக்கா? ஆ? யாரு? நீங்க 2 பேரும் கைய தூக்குனீங்கல்ல? நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிருக்கோம். ஆமா. நாங்க 5 பேருமே கல்யாணம் பண்ணலம்மா. சரிதான். பொய் சொல்லாதுங்கம்மா. பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க. பெண்ணானவள் ஆமா. பக்கத்திலே வரட்டும், பேசிக் கொள்ளலாம். சரி, சரி. அப்படியே இவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமையா. மாய மோகினி ஆகிய கண்ணபெருமாள் இந்த அசுரர்கள் பக்கத்திலே வருகிறார்கள். சரி. அசுரர்களே, என்ன? தேவர்களே, என்ன? அங்கிருந்து வரும்பொழுது உங்களை பார்த்து கொண்டு தான் வருகிறேன். சரி. சும்மா சண்டை போடுறீங்களே, எதுக்கு சண்டை போடுறீங்க? ஏமா, என்ன? இதோ இருக்கிறதுல அலைக்கடல். ஆமா. இந்த அலைக்கடலை இருதரப்பாரும் சேர்ந்து கூழாக கிடைந்தோம். சரி. அதிலே திவ்ய பொருளான தெய்வ அமிர்தமும் வந்து பிறந்தது. ஆமா. குடம் நிறைய இருப்பது அமிர்தம் தான். சரி. பிறந்த அமிர்தத்தை பங்கு வைப்பதில் எங்களுக்கு ஒரு சின்ன பங்கு தகராறு. ஓஹோ, ஆ. பங்கு சண்டையா? ஓஹோ, பங்கு சண்டை இல்லை, பங்கு தகராறு. சரி, பங்கு சண்டை. ஆமா. ஆமா. உங்களுக்கு கவலை வேண்டாம். சரி, என்ன நம்புறீங்களா நீங்க எல்லாரும்? எல்லாரும் உங்களை நம்பிதம்மா இருக்கோம். சரி, நம்புறீங்களா? ஆமாம்மா. அப்படியானால் அமிர்தத்தை என் கையிலே கொடுங்க, ஆ. நான் உங்களுக்கு சரியாக பங்கிட்டு குடிக்கின்றேன். டேய் தம்பி, அண்ணா, அதாவது உனக்கு சிரிப்பாக வருகின்றதா? எனக்கும் சிரிப்பு வந்துகிட்டே தான் இருக்குது. வரதானே செய்கின்றது. ஆமா. இந்த பெண்ணானவள் வந்ததும் வராததுமாக அமிர்தத்தை கேட்கின்றாளே. ஆமா. பெண்ணை நம்பி அமிர்தத்தை கொடுக்கலாமா? பெண்ணை ஒருபோதும் நம்ப விடக்கூடாது. எதற்காக தம்பி சொல்லுகின்றாய்? சீரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து மயக்கும் பெண்ணை ஒருபோதும் நம்பி விடாதே. நம்ப கூடாது தானே? ஆமா. டேய் தம்பி, அது மட்டுமல்லாமல் பேர் என்ன? விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு உயரிய நூல் சொல்லுகின்றது. சொல்லுங்க. ஆலகால விஷத்தை நம்பலாம், ஆற்றை பெரும் காற்றை நம்பலாம். கோல மாமதை யானை கொல்லும் புலி வேங்கைவை நம்பலாம். சரி. காலனார் தூதுவிடும் கள்வர் வேடர் மறையவர் இவரை நம்பலாம். நம்பலாம். செயல் அகற்றிய மாதிரி நம்பினவர்கள் நம்பினவர்கள் நடு ரோட்டில் இருந்து அம்மா அப்பா என்று திகைப்பினரே. அப்ப சுடிதார் போட்ட பெண்களை நம்பலாமா? டேய் தம்பி, அண்ணா, சுடிதாரோ சாரியோ சொல்லவில்லை, செயல் அகற்றியது என்று சொன்னால் சொன்னால் ஒருவரை பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்ணாலே மைக்கு செல்வாள் அல்லவா, ஆமா. அவளை தான் சொல்லுகின்றோம். சரி. ஆனால் எனக்கு ஏதோ இந்த பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்தில் குடும்ப குத்துவிளக்காகவே காட்சியளிக்கின்றாள். ஆமா. ஒரு துளி விஷமாக இருந்தாலும் இவளுடைய கையிலே வாங்கி சாப்பிட வேண்டும். இந்த அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டாலும் இவளுடைய கையாலே வாங்கி சாப்பிட வேண்டும். அப்ப நீ மறந்தடிக்க போறியா? இல்லம்மா, நீ சொன்னல ஒரு சொட்டு விஷமா இருந்தாலும் இப்ப வாங்கி சாப்பிட போறேன் நீ. அவளுடைய கையாலே தந்தால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். அவ்வளவு தூரம் பண்ண நம்பிட்டியா? ஆமாம்மா. சரி, அப்படியானால் சரி, ஒரு முறை நம்பி பார்ப்போமே. ஆமையா. அப்படியின்றி சரி, பெண்ணே பேர் அமிர்தமென நினைத்தார்கள். ஆமையா. மாயவனாகிய மோகினி கையிலே சரி, அமிர்தத்தை கொடுத்தார்கள். ஆமாப்பா. வாங்கிய மாயவனார் தேவர்கள் அசுரர்களை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்கள்? எப்பா, என்ன? இந்த அமிர்தம் உங்களுக்கு வேணுமானால் ஆனால் எப்படி அமர வேண்டும் தெரியுமா? எப்படி அமர வேண்டும்? தெய்வார்கள் வலது புறம் வலது புறம், வலது புறம், அசுரர் எல்லாம் இடது புறம் இடது புறம், தெய்வார்கள் வலது புறம் வலது புறம், வலது புறம், அசுரர் எல்லாம் இடது புறம் இடது புறம். ஒரு கையை முன்னே நீட்ட வேணும், கையை நீட்ட வேணும், கையை நீட்ட வேண்டும், மறுகையை பின்னை கட்ட வேணும், பின்னை கட்ட வேணும். போடு 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 நல்லா போடு. அசத்து அசத்து. இரு கண்களையும் மூட வேணும், இது கல்யாணம் முடிக்க வேணும். இரு கண்களையும் மூட வேண்டும், இவளை கல்யாணம் முடிக்க வேண்டும். அந்த வார்த்தையை கேட்ட போது கேட்ட போது கேட்ட போது கேட்ட போது கேட்ட போது சம்மதித்தார் அசுரர் எல்லாம் அசுரர் போடு இந்த போடு. அசத்து அசத்து. அசுரர்களே, என்னப்பா? தெய்வாதி தேவர்களே, ஆ. உனக்கு அமிர்தம் வேணுமா? டேய் தம்பி, கண்டிப்பாக அமிர்தம் வேண்டும் அல்லவா? அவன்கிட்ட கேட்டேன். அவன்கிட்ட இப்ப அங்க பதில் சொல்லி மாதிரியா இருக்கான்.
இப்படில இருக்கேன். சரிதான். ஆமாப்பா. அப்ப அமிர்தம் வேணுமானா கண்டிப்பா. எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி அம்மா? தேவர்களே நீங்கள் எல்லாம் வலது பக்கமாக வாருங்க. அப்படி ஆகட்டும் அம்மா. அசுரர்களே நீங்கள் இடது பக்கமாக வாருங்க. அப்படி ஆகட்டும். ஒரு கையை முன்னே நீட்டுங்கள். நீட்டி விட்டோம் அம்மா. ஒரு கையை பின்னே கட்டுங்கள். அதையும் கட்டி விட்டோம். இரு கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள். எம்மா நீ யாரையோ ஏமாற்ற பார்க்கின்றாய். ஒரு கரத்தை முன்னே நீட்ட சொன்னாலும் சரி, சரி. மறு கரத்தை பின்னே கட்ட சொன்னாலும் சரி. அம்மா இரு கண்களை மூடி இருக்க சொன்னாய் அல்லவா? நாங்கள் கண்களை மூடி இருக்கக்கூடிய நேரத்தில் நீ அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாய் என்று சொன்னால் இந்த அமிர்தத்தை நாங்கள் யாரிடத்தில் சென்று வாங்குவோம்? இந்த அமிர்தத்தை நான் சாப்பிட்டுட்டாலும் இப்ப சரி அமிர்தம் எல்லாம் பங்கு வைத்து முடியும் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்க கண்ணை திறந்திருந்தா போதும். கடைசியில் யார் கண்ணை திறக்கின்றார்களோ சரி அவர்களுக்கு இந்த இடத்திலே உடனே திருமணம். திருமணம் என்றுள்ள வார்த்தை கேட்டு மறுகணம் சொல்லுகின்றார்கள். தம்பி அண்ணா அமிர்தம் என்னடா அமிர்தம் இல்லை என்று சொன்னால் நாளை வாங்கலாம். இனி ஒரு நாள் கடைந்து சாப்பிட்டு விடலாம். ஆமா. பேரழகு ஒளிந்த பெண்ணை நாமல் இன்று விட்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த பெண்ணை நாமல் எங்காவது சென்று தேடுவோமா? இல்லை, கிடைக்காதல்லவா? ஆமா. எனக்கு ஏதோ அந்த பெண்ணானவள் சொல்வது சரி என்று தெரிகின்றது. சரி. உனக்கு என்ன தெரிகின்றது? அண்ணனுக்கு சரி என்றால் தம்பிக்கும் சரி. அப்படி என்று சொல்லி வந்திருப்பது மாயவன் என்று அறியாமல் சரி மாய மோகினியுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு ஆமா ஒரு கரத்தை முன்னே நீட்டி மறுகரத்தை பின்னே கட்டி கண்களை மூடி அமர்ந்திருந்தார்களா? ஆமா. வாங்கி அதாவது அமிர்தத்தை வாங்கிய மாய மோகினி நினைக்கின்றாள், மனதிலே நினைக்கின்றார் என்னமா தெய்வ அமிர்தம் சாப்பிடாமலே இந்த தெய்வாதி தேவர்கள் சரி இந்த அசுரர்கள் தேவாதேவர்களை காண விட மாட்டேங்கிறாங்க. ஆமா. ஒருவேளை இந்த அசுரன் கொஞ்சம் அமிர்தம் சாப்பிட்டா யாரையாவது உயிரோடு வைப்பானா? ஒருவரையும் விட மாட்டார்கள் அல்லவா? தெய்வ அமிர்தம் யாருக்கு சொந்தப்பட்டது? தேவாதி தேவர்களுக்கு சொந்தப்பட்டது. அப்படியானால் அவர் வரிசையாக பங்கிட்டு கொடுக்க வேணுமே என்று சரி தெய்வாதி தேவர் வரிசையாக அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்கின்றார். ஆமா. தெய்வர் வரிசையும் தீர்ந்தது, தேவா அமிர்தமும் தீர்ந்தது. மாயமாக வந்த கண்ணன் மாயமாகவே மறைந்து செல்கின்றார். இப்படி மறையணும். ஆமாமா. வெகு நேரமாக அமிர்தம் கிடைக்காமல் காத்திருக்கக்கூடிய அசுர கூட்டத்தில் ஒருவர் கண்ணை திறந்து பார்க்கின்றார். ஆமா. பார்க்கக்கூடிய நேரத்தில் தெய்வாதி இவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா எல்லாரும் மனசு ஒண்ணு போல இருக்காது இல்லையா? ஒரே ஒருத்தனுக்கு தான் சந்தேகம் வந்திருக்கு. கண்டிப்பாக சந்தேகம் வரதான செய்யும். ஆமாமா. கண்ணை திறந்து தம்பி அண்ணா கண்ணை திறந்து பாருடா, தேவாதி இவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நான் திறந்து பார்க்க மாட்டேன். பார்க்கவில்லை என்று சொன்னால் அமிர்தமும் கிடைக்காது, அந்த பெண்ணும் கிடைக்க மாட்டாள். அப்படி என்று சொல்லி கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அமிர்தத்தை தேவாதி தேவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆமா. கேட்டு பார்த்தார்கள், அமிர்தத்தை கொடுக்கவில்லை. சரி. டேய் தம்பி அண்ணா இனி இந்த தேவாதி தேவர்களை விடலாமா? இல்லை. கேட்டு பார்த்தோம், கொடுக்கல. சரி. மயிலே இறகு போடு இறகு போடு என்றால் மயில் இறகு போடுமா? ஒருபோதும் போடாதல்லவா? அப்ப என்ன செய்யணும்? பிடித்து காலுக்குள் அமுக்கி வைத்து விட்டு ஆமா ஒன்றொன்று இறகாக பிடிங்கி எடுத்து விட வேண்டும். பிடிச்சு காலுக்குள்ள அமுக்கி வைக்கிறதுக்கு மயில் இருக்குமாக்கும்? ஏமா இது ஒரு பேச்சுக்கு தானம்மா? எல்லாம் பேச்சுக்கு தான். ஆமாமா. அதனாலே சரி வாய் வார்த்தையால பேசி எந்த ஒரு பலனும் இல்லை. ஆமாய்யா. அப்படி என்று எங்களோட பாக அமிர்தம் எங்க இருக்குதடா, எங்க இருக்குதடா, எங்க இருக்குதடா, எங்க இருக்குதடா, பங்கப்பட முன்னமே எங்கள் பங்கை தந்தா விடுவோமடா, பங்கப்பட முன்னமே எங்கள் பங்கை தந்தா விடுவோமடா, எங்களோட பாக அமிர்தம் எங்க இருக்குதடா, எங்க இருக்குதடா, பங்கப்பட்டு முன்னமே எங்கள் பங்கை தந்தா விடுவோமடா, பங்கப்பட்டு முன்னமே எங்கள் பங்கை தந்தா விடுவோமடா. கைத்தடி தான் எடுத்து ஒருவரை கண்ணத்திலே எளிதார், கண்ணத்தில் தான் அடித்தார், ஆறிவிடை தள்ளவோ தேவர்களை வைத்துளை தான் அடித்தார், ஆறிவிடை தள்ளவோ தேவர்களை வைத்துளை தான் அடித்தார். போடு போடு ஏதா போடு. அடே தேவர்களே, கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா? என்னடா பெண்ணானவள் கொடுத்த அமிர்தத்தை நீங்க மட்டும் சாப்பிடுறீங்களே. எங்களை நம்பாமல் அந்த பெண்ணை நம்பி அல்லவா அமிர்த குடத்தை கொடுத்தீர்கள். ஆமா. அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். அமிர்தம் கஷ்டப்பட்டு கடந்தது நான் போய் பெண்ணு கிட்ட கேட்கணுமா? என்ன எங்களுக்கு பங்கமிர்தம் அதாவது வேண்டும் என்று சொல்லி அழைத்து வந்தீர்கள். ஆமா. தராமல் அந்த பெண்ணை நம்பி பெண்ணுடைய கையிலே கொடுத்தீர்கள். அந்த பெண்ணிடத்தில் சென்று வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த பெண் எங்களை எல்லாம் சரியாக ஏமாற்றி விட்டார். சரி. இப்ப நீங்க தர்றீங்களா அடி வாங்க போறீங்களா? ஒருபோதும் தரமாட்டோம்.
அப்படியின்றி ஆமையா. தேவாதி தேவர்களை அட்டி அட்டி என்று அடித்தார். அடிமாட்டாத தேவாதி தேவர்கள் மீண்டும் எம்பெருமா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கோரி முறையிடக்கூடிய நேரத்தில் நினைக்கின்றார் மாயவனா, நினைக்கின்றார் இனிமேல் இந்த அசுர கூட்டத்தை நாம உயிரோடு விடக்கூடாது அப்படி என்று சொல்லி தன்னுடைய வலது கையிலே நீங்க தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுதரீசனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை எடுத்து பாதாள உலகத்தில் ஆடவர் மீது ஏகி விடுகின்றார்கள். ஆமா, சக்கராயுதமானது பாதாள உலகத்தில் ஆடவர்கள் சிரம் வேறு கரம் வேறு புறம் வேறு அறுத்தறிந்து வருகின்றது. அந்த பாதாள உலகம் சரி எப்படி இருக்கிறது பாருங்கள். இப்பொழுது எப்படி எப்படி அம்மா இருக்கின்றது? இறந்தார சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில் ஸ்ரீமுகில் வண்ணன் ஸ்ரீமுகில் வண்ணன் இறந்தார சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில் இருசிமுகில் வர்ண சக்கரத்தா, இருசிமுகில் வர்ண சக்கரத்தா வருந்திருந்ததோர் அசுரர் குலம், வருந்திருந்ததோர் அசுரர் குலம், வருந்திருந்ததோ ரசுரகுல மகிழும் படி கொரு ராஜஸ்ரீயா, மகிழும் படி கொரு ராஜஸ்ரீயா. கண்ணபெருமானுடைய சக்கராயுதத்திற்கு மாண்டவர் மாண்டார்கள். தப்பித்து ஓடியவர்கள் தப்பித்து ஓடினார்கள். சரி, அப்படி இருக்க ஆமையா. மாயை சித்திரவிரி என்று சொல்லக்கூடிய பெண் கொடியானவள் சரி கண்ணபெருமானுடைய சக்கராயுதத்தை கண்டாள். அறிவோம் நமோ நாராயணா என்று சொல்லி எதிர் சென்று வழங்கினாளா. சரி, மாதவா, ஆ, ராகவா, கேசவா, கோபாலா, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு வணங்கி நிற்கின்றார். டக்குனு ஒரு கட்ட கூட்டிட்டு ஆமாம்மா வணங்கி நிற்கும் பொழுது நினைக்கிறார் மாயவன். பார்த்த சக்கராயுதமானது நினைக்கின்றதா என்ன? பாதாள உலகத்தில் கண்ணனின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய பக்தியாக தானே இருக்க வேண்டும். ஆமா, அப்படி என்று சொல்லி அன்னவளுக்கு மட்டும் காட்சி கொடுத்து விட்டு சரி, திருப்பார் கடலில் சென்று தீர்த்தமாடி ஆமா, மீண்டும் திருமாலுடைய வலதுகரத்தில் சென்று அமர்ந்ததாம் சக்கராயுதம். சரி, இப்படி சக்கராயுதம் அமர்ந்த உடனே ஆமா, ராட்சசியானவள் இந்த பாதாள உலகத்தை சுத்தி பாக்குறா. ஆமையா. கடவுளே, ஆண்டவா, எப்படி இருந்த பாதாள உலகம் இன்றைய தினத்துல இப்படி ஒரு நிலைமைக்கு உள்ளாகி ஆமா, விட்டது. கண்டிப்பா. இந்த பாதாள உலகம் இப்படி வருவதற்கு காரணம் யாரு? கண்ணபுரானுடைய சக்கராயுதம் அல்லவா, விடலாமா? ஒருபோதும் விடக்கூடாது அல்லவா. அழிந்து போன பாதாள உலகத்தை சரி மீண்டும் ஒரு முறை கம்பீரமாக ஆட்சி செய்ய வேணுமானால், அரசாட்சி புரிய வேண்டும் என்று சொன்னால் நாமை தவம் இருந்தாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் ஆடவர்கள் துணையின்றி ஆண் குழந்தைக்கு வரவருள வேண்டும் என்று சொன்னால் ஆமா, அது சிவன் அல்லாது வேற எவராலையும் முடியாதல்லவா. ஆமா, அப்படி என்று சொல்லி இந்த ராட்சஸ்ரீ பெண் கொடியானவள் எப்படி எப்படி மதமும் இருக்கின்றார்கள். யாரை நினைத்து எப்படிப்பட்ட தவத்தை செய்தால் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா ஆண்டவனை தானே நினைத்து, ஆண்டவனை தானே நினைத்து அரியதமும் செய்து வாராள். ஆண்டவனை தான் நினைத்து, அவள் ஆண்டவனை தான் நினைத்து அதிகமும் செய்து வாராள். ஆதிகரை கெண்டனாகிய சிவபெருமானை என்று ஒரே மனதோடு சாந்தால் இதரை மெழுகினாள். சந்தனத்தால் கோலமிட்டாள். கோலமிட்ட வாசலிலே குலைவாளை கமகு நாட்டி அன்ன பதார்த்தங்கள் அதன் மேலே கொண்டு கொட்டி தன் இரு பொற்கருத்தையும் பின்னாலே கட்டி நாவினாலே நக்கி சாப்பிடுகின்றாளா. ஆமா, எல்லாம் இதற்காகமா, ஒரே ஒரு ஆண் குழந்தைக்காக. பாத்தீங்களாமா,
அந்த காலத்துல 12 வருட காலம் இந்த ராட்சஸ்ரீ பெண்குடி ஆனவள் ஒரு ஆண் குழந்தைக்காக தவம் செய்திருக்கின்றார்கள். சரி. ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. எப்படி 10 மாசத்துக்கு மேல 10 நிமிஷம் புந்திட்டு வச்சுக்க, ஆமா, உடனே கீயாம்புயான்னு உள்ள வண்டியை கூப்பிட்டு சரி அந்த அம்மாவை அப்படியே அந்த வண்டிக்குள்ள தூக்கி போட்டு ஆமா நேர மருத்துவமனையில கொண்டு போட்டு அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மொய் எழுதுனாதான் அந்த அம்மாவுக்கு தூக்கம் வரும். ஆமா ஆமாம்மா, மொய் எழுதிட்டு வரீங்க. ஆமாம்மா, சரிதான். அப்படி என்று சொல்லி அந்த சொல்லிற்கணங்க 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வருகின்றாள் ராட்சஸ்ரீ பெண்கொடியானவள். 12 வருடமாக பாரதவம் செய்து வரக்கூடிய நாளையில் இவளுடைய தவத்திற்கு இறங்கி அன்னவளுக்கு பகவான் வரம் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி கைலாச மலையை விட்டு கீழிறங்கி பெண்ணால் முன்னே வருகிறார். சுவாமி, உன்னுடைய தவத்தை கலைத்து விட்டு என்னை பார். சுவாமி, கரைக்கண்ட சிவபெருமான் வந்திருக்கின்றேன். தவத்தை குலைத்து விட்டீர்களா? என் அருமை செல்வமே, உன்னை மறந்து என்னை நினைத்து 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வருகின்றாயே கண்மணியே. ஆமா, எல்லாம் எதற்காகம்மா? சுவாமி, என்னம்மா? பாதாள உலகத்தை பாருங்கள் இறைவா. ஆமாம்மா, யாருமே இல்லை சுவாமி. இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரப்பா? அந்த கண்ணபெருமானுடைய சக்கராயுதம் வந்து பாதாள உலகத்தை அழித்து நாசம் பண்ணியது. ஐயோ, அழிந்து போன பாதாள உலகத்தை சரி ஆள வேணுமானால், சரி கம்பீரமாக ஆள வேணுமானால், ஒரு முறை ஆள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு நீங்கள் வரம் கொடுக்க வேண்டும். எங்க பையன் அருமை செல்வமே, என்ன ஆண் குழந்தைக்கு வர வேண்டுமா? ஆமா, இந்த பார் மக்களை நீ தவம் செய்த நேரமோ நல்ல நேரம் கேட்கக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்தில் பெரும் பாக்கியம், சந்தான பாக்கியம். சரி, ஆனால் மேலே ஆதவனை பார்த்தாயா? அடையும் தருவாயில் இருக்கின்றார். ஆமா, இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு குழந்தைக்கு வரத்தை தந்தேன் என்று சொன்னால் அந்த குழந்தை மந்தனாகவோ செவடனாகவோ, சரி ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் ஒடுக்குக்காரனை போல் சப்பானி குழந்தையாகவோ இருக்கும். ஐயோ, நாளை தினத்து வந்து நடக்க முடியாம இருக்கிறான். ஆமாம்மா, அதனாலதான் அங்க இங்கேயும் மாற போட்டு கட்டி வச்சிருக்கு. வாரா? ஆமாம்மா, நாளை தினத்து வந்து கேளு, உனக்கு நல்ல குழந்தைக்கு வரத்தை தருகின்றேனே. சுவாமி, என்னம்மா? தவம் செய்யக்கூடிய நேரத்திலே நேரம் பார்க்கவில்லை, காலம் பார்க்கவில்லை, நல்ல நேரம் பார்க்கவில்லை, கெட்ட நேரம் பார்க்கவில்லை. சரி, வரம் கொடுப்பதற்கு இதெல்லாம் ஏன் பார்க்க வேண்டும்? தவம் செய்திருக்கிறேன், வரம் கொடுப்பது உங்களுடைய கடமை, வரத்தை தந்துவிட்டு செல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன். பாரத பகவான் நினைக்கிற இவளுடைய குலம் அசுரகுலம் அல்லவா? ஆமா, அதற்காக தானே முதலில் எவை பிராட்டி சொல்வார்கள். என்ன சொல்வார்? நீர் அளவையாவுமாம் நீராம்பல், ஆமா, தான் கற்ற நூலின் அளவையாவுமாம் நுண்ணறிவு, சரி மேலே தவத்தின் அளவையாவுமாம் தான் பெற்ற செல்வம், ஆமா, குணத்தின் அளவையாவுமாம் இவளுடைய குலம் என்று சொல்வார்கள் அல்லவா? சரி, இவளுடைய குலம் அசுரகுலம். ஆமா, அதை போலதான் அவளுடைய குணமும் அமைந்திருக்கும். ஆமா, யார் கேட்டு போனால் நமக்கு என்ன? அதானே, கேட்டதை கொடுக்கக்கூடிய இடத்தில் நாமல் இருக்கிறோம், அனுபவிக்கக்கூடிய இடத்தில் அவள் இருக்கிறார். பெண் பாபாய், உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு வரத்தை தந்தேன், சென்று வா என்று சொல்லி கரைக்கின்ற சிவபெருமான் மாயமாகவே மறைந்து விட்டாரா? ஆமா, அடைந்ததே பாக்கியமையா என்று சொல்லி சொல்லி வரத்தை வாங்கினால் ராட்சசியானவள் அரண்மனையிலே வருகிறாள். அங்கே வரும் பொழுது ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது என்பது இருக்கிறாங்க. 10 மாதம் ஒரு திங்களும் சுமந்தார். அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். சரி, பெற்றெடுத்த குழந்தைக்கு கொப்பாடனைக்கு கொப்பளிருந்து அந்த பெண்கள் எல்லாம் சரி அந்த குழந்தையை எப்படி தாளாட்டினார் பாருங்கள். எப்படி கண்ணே? சின்னஞ்சிறு தேன் மலர் செம்பவள வாய் மலர், சின்னம் சிறு தேன் மலர் செம்பவள வாய் மலர், ஆரிரோ கண்ணே ஆராரோ, ஆரிரோ கண்ணே ஆராரோ, சின்னம் சிறு தேன் மலர் செம்பன் வளவாய் மலர், சின்னம் சிறு தேன் மலர் செம்பன் வளவாய் மலர், ஆரிரோ கண்ணே ஆராரோ, ஆரிரோ கண்ணே ஆராரோ. பரமசிவன் தந்த பிள்ளையே பார்வுகள வாழ வேண்டும், பரமசிவன் தந்த பிள்ளை பார்வுகளுமா
இப்படியாகவே ஆமையா அந்த குழந்தை ராட்சசியானவள் அழகாக தாலாட்டுகின்றாள். ஆமா தாலாட்ட தாலாட்ட அந்த காலத்துல உள்ள அம்மாமாரெல்லாம் தாலாட்டின குழந்தைங்க தன்னைத்தானே தூங்கிருமா. சரி. இந்த காலத்துல உள்ள அம்மாமாரெல்லாம் தாலாட்டுக்கு முன்னாடியே குழந்தை தூங்கிருமா. ஏன்னே? ஏன்னா எங்க இவ தாலாட்டு பாடி இவ தொலைச்சிட போறாளான்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே தூங்கிருமா. ஆமா அந்த அளவு இந்த காலத்துல உள்ள அம்மாமார் உள்ள தாலாட்டு எல்லாம் இருக்குது. என்ன செய்ய? ஆமாமா. ஆனால் சரி. குழந்தை தாலாட்டவே அழகாகவே அழுது அழுதே தூங்குகின்றதா. சரி. அவ்வளவு அழகான தாலாட்டு. சரி. இப்ப யாருனே தாலாட்டு பாடுறா? ஆமாமா. யாருமா பாடுற? யாராவது பாடி கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லையே. நம்ம தான் ஊர் ஊரா பாடிட்டே இருக்கிறோம். ஆமையா. ஆனா சரி செல்லு ஒண்ணு வரப்போ எல்லாரும் அதுலயே தாலாட்டு போட்டுச்சு பிள்ளை தூங்க வச்சுறாங்க. ஆமா. இப்ப உள்ள அம்மாமாரெல்லாம் அப்படி கிடையாது. நேர செல்ல தூக்கி பிள்ளைக்கு கையில கொடுத்துருவாங்க. சரி. கொடுத்துட்டு இடுப்புல ஒரு கயிறை கட்டி தொட்டில கட்டிடுவாங்க. ஆமா. இந்த அம்மா அங்க கிச்சனுக்கு போகக்கூடிய நேரமா அந்த தொட்டில ஆடும். சரி. நேர பெட்ரூமுக்கு வரக்கூடிய நேரமா அந்த தொட்டில ஆடும். ஆமா. அந்த தொட்டில ஆட்டி இந்த கண்ணு மசங்க அந்த பிள்ளை தூங்கிரும். நாங்க இதுவரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படியாம்மா? ஆனா போன வாரம் உங்க வீட்டுக்கு வந்தோம் பாத்தீங்களா, அப்ப உங்க பொண்டாட்டி அந்த மாதிரி தொட்டில போட்டு இழுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் எங்களுக்கே தெரியும், ஆகா இப்படியும் தாளாட்டுறாங்களா. கிடையாது. நீங்க வீடு மாறி போனது பக்கத்துல உள்ள அந்த அவன் கொன்னே விடுவான் பக்கத்து வீட்டுல உள்ளவனுக்கு பொண்டாட்டி. ஆமா கழிஞ்ச வாரம் போன அந்த சந்தை கிட்ட போன ஊரு தானே சொல்ல, நீ அது பக்கத்து எங்க அண்ணாச்சி. அது சரிதான். அப்படி என்று அந்த குழந்தை தாளாட்டி சீராட்டி வரக்கூடிய நாளையிலே குழந்தை பிறந்து சரியாக 28 நாள் ஆகிறதாம். 28 நாள் ஆன குழந்தைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தை. வெள்ளியோட வெள்ளி 8, விடி வெள்ளி 9, சனி 1, 10, 10, 20, 20 ஏழம் 27, விடிஞ்சிடுச்சுன்னா 28. சரியா இருந்திருக்குமே கணக்கு. ஆமா ஆமாமா. அப்ப குழந்தை பிறந்து 28 நாள் ஆகுது. ஆமாமா. 28 நாளையிலே குழந்தைக்கு 28 கட்டு கட்ட. ஆமா. குழந்தை அப்படியே பிடிச்சு தூணோட தூக்கி வச்சு நல்ல ஒரு 1.5 அடி நீளத்துல பம்பரை கயிறை வாங்கி இடுப்போட பிடிச்சு இறுக்கி கட்டி வச்சுட்டாங்க. ஆமா. புள்ளை உயிரோடு இருக்குமாடி இப்படி எல்லாம் கட்டினா? அதுதாம்மா நாங்களாம் கேக்குறோம். 28 கட்டுனா உங்களுக்கு புரியலையா? புரியலம்மா. பிள்ளை பணி போட்டுவார்கள். குழந்தை பிறந்து 28 நாள் ஆயிட்டுனா அந்த குழந்தைக்கு தங்க நகைகளாலே அலங்காரம் செய்வார்கள். அதாவது அரைஞ்சான் போட்டு விழா என்று சொல்வார்கள். அரை என்று சொன்னால் இடுப்பு, இடுப்பு. ஞான் என்று சொன்னால் கயிறு. ஆமா. அரைஞான் போட்டு விழா என்று சொல்வார்கள். அதை எதற்காக 28வது நாள் கட்டுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நட்சத்திரங்கள் 27. ஒரு குழந்தை விசாக நட்சத்திரத்திலே பிறந்திருக்கும் என்று சொன்னால் விசாக நட்சத்திரம் 27 நாள் முடிந்து 28வது நாள் மறு விசாக நட்சத்திரம் வருமா. அந்த நேரத்தில் பிள்ளை பணி சூட்டினோம் என்று சொன்னால் அந்த குழந்தை செல்வ செழிப்பாக வளர்ந்து வரும் என்று சொல்லுகின்றார்கள். ஆமாம்மா. என்ன எதிலும் பலவிதமாக இருக்கு. நல்ல வசதியா இருக்கக்கூடிய உங்க வீட்டுல சரி தங்கத்தால அரைஞ்சான் போட்டுவார்கள். ஆமா. உண்மைதானம்மா. கொஞ்சம் நடுத்தர வர்க்கம் என்று சொன்னால் வெள்ளியில போடுவாங்க. அதை விடவும் கொஞ்சம் வர்க்கம் குறைஞ்சவங்களா அங்க இருந்தா கருப்பு கயிறு கட்டுவாங்க. ஆமா. ஆனா எங்க வீட்டுல எல்லாம் அப்படி கிடையாதும்மா. எப்படி? இரும்புல அடிச்சு போட்டுறாங்க. எனக்கு இறக்கிட்டு. ஓஹோ. ஆமா. உங்களோட நாங்கெல்லாம் பாவம்னே. எப்படியம்மா? உங்களை விட நாங்கெல்லாம் பாவம். அப்படியா? ஆமா. ஆனா நாங்க ஃப்ரீயா ஓட்டுறோம். அப்படியா? இல்லனா ரேஷன் கடை வேட்டியை எடுத்து முடிக்கிடுவோம். ஆமா. எங்க வீட்டுல சொன்னாங்க, அந்த நம்ம அந்த சின்ன தம்பி இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்களுக்கு இடுப்புல ஒரு ரேஷன் கடை வேட்டியில உள்ள வார தொங்குச்சு பாத்தியலான்னு. ஓஹோ. ஆமா. அதுப்பா அதானோ. ஆமா ஆமா. ஒரு ஊர் ஃபுல்லா நீ அந்த ரேஷன் கடை வேட்டி வாங்கி கட்டி எடுத்து தெரியக்கூடிய நிலைமையேன்னு நினைக்கி. ஆமா. பாத்தியா? சரி ஆகட்டும் என்று சொல்லி 28 கட்டு கட்டினார்கள். மீண்டும் வந்த குழந்தை வளர்த்து வரக்கூடிய நாளையிலே குழந்தை பிறந்து சரியாக 41 நாள் ஆகிவிட்டது. சரி 41 நாளாகினும் குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேணுமே என்று சொல்லி உற்றார் உறவுறையார் சொந்த பந்தங்கள் அனைவரையும் அழைத்தாளாம். ஆமா. எடி அக்கா, என்ன ஏண்டி பொறாமையில குதிக்கிற? ஆமாடி. குழந்தைய பார்க்க வந்தியா? பத்தேதி ஏன் தொண்ட தண்ணி தானே ஏன் தொண்ட தானம்மா வந்தோம். சரி குழந்தைக்கு ஒரு நல்ல பேரை சொல்லுவாரு. ஏடி தங்கச்சி, என்ன பேர் வைக்கிறதுல நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆமா. நான் ஒரு நல்ல பேரை வைக்கட்டுமா? வைங்கோ. உனக்கு பிறந்திருக்கிறது ஆம்பளை குழந்தை தானே? ஆமா. ஆமா. அகிலேஷ் நீ வை. அகிலேஷ். ஆமா. அந்த பேர் நல்லா இல்லையே. ராஜ குடும்பத்துக்கு அந்த பெயர் தேவையில்லை. கண்டிப்பா கிடையாது தம்பி. நீ ஒரு பேர் வைடா பாப்போம். சுரேஷ். பாத்தியா
அதாவது நீங்க எல்லாம் பேர் வைக்க ஆகாயமா என்ன இந்த குழந்தையை கன கஷ்டப்பட்டு ஈன்றெடுத்தது யார்? 10 மாதம் கன கஷ்டப்பட்டு சுமந்து வேதனைப்பட்டு பெற்றெடுத்தது நான் தான். பெற்றெடுத்தவளுக்கு தான் என் பிள்ளையுடைய அருமை தெரியும். ஆமா. பாக்கியத்தங்க நீயே ஒரு பேர் வைமா. பாக்கிய தங்கமா? அந்த பேர் நல்லா இருக்கா? ஆமா, அந்த பேர் நம்ம உங்க பேரை சொன்னேன். அப்படியா? ஆமையா. என்னுடைய பெயர் ராட்சசி. சரி. இது பகவான் அருளாலே கிடைத்த குழந்தை. ஆமையா. இந்த குழந்தைக்கு பத்மாசுரன் ஆகிய வல்லரக்கன். சபாஸ் சபாஸ் சபாஸ். வல்லரக்கன் என்று திருநாம பெயரை சூட்டி. பத்மாசுரனாகிய வல்லரக்கன் என்று சொல்லி திருநாம பெயரிட்டு எப்படி வளர்த்து வருகிறாள் பாருங்கள். எப்படி அம்மா? நள்ளும் ஒரு நல்ல மேனியுமாயே உள்ளதும் ஒரு நல்ல வண்ணமுமாய் வளர பிறை நல்ல சந்திரனை போல் சந்திரனை போல் சந்திரனை போல் சந்திரனை போல் வளர்ந்து வாரான் பாலகனோ வளர பிறை நல்ல சந்திரனை போல் சந்திரனை போல் வளர்த்து வாரான் பாலகனோ அந்த தாதியர்கள் தாலாட்டு பாடிடுவார் பாணி வந்து முத்தம் கொடுத்திடுவார் நடை தமிழும் வடி உருட்டி வண்டி உருட்டி வண்டி உருட்டி வண்டி உருட்டி வளர்ந்து வாரான் பாலகனோ போடு 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 இந்த போடு நாளொரு மேனியும் பொழுதர் வண்ணமாகவே சரி வார்ப்புரைக்கு வார்த்தது போலே பாலகன் வளர்ந்து வருகிறான். பாலகனும் வளரும் வரை சந்திரனை போல் வளர்ந்து வருகின்றான். வளர வளர ஆமாமா குழந்தையினுடைய வயதும் வளர்ந்து வருகிறது. ஒரு வயது 2 ஆகி 2 வயது 3 ஆகி 3ஆன வயதிலே முடியிறக்கி காது குத்தி ஆமா 4ஆன வயதிலே பாலகன் நடந்து மெல்ல விளையாடி 5ஆன வயதிலே தன்னைத்தானே ஆடகட்ட படித்து சரி 6ஆன வயதிலே தாயானவள் நினைக்கின்றாள். என்ன நினைக்கின்றாள்? அதாவது நம்முடைய குழந்தையுடைய கல்வி கண்ணை திறக்க வேண்டும் அல்லவா? ஆமா. அப்படி என்று சொல்லி தன்னுடைய மகனை அருகில் அழைத்தேன் என்னமா சொல்லுகின்றார்கள்? மகனை வல்லரக்கா அம்மா என்ன முதல் நீ எங்கே போக வேண்டும் தெரியுமா? எங்க தாயே செல்ல வேண்டும்? பள்ளியில் செல்றே படித்து வருவாயே பள்ளியில் செல்றே படித்து வருவாயே பாலகா கண்மணியே வல்லரக்கா பாலகா கண்மணியே வல்லரக்கா பாலகா பள்ளியில் பல பேர்கள் உள்ளடா பாலகா பள்ளியில் பல பேர்கள் உள்ளடா கொள்ளாதே மகனே பள்ளியில் ஜல்தி படித்து வருவாயே பள்ளியில் ஜல்தி படித்து வருவாயே பாலகா கண்மணியே வல்லரக்கா பாலகா கண்மணியே வல்லரக்கா பாலகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா பாலகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா கொள்ளாதே மகனே ஆனேற்றோ குதிரை எல்லாம் கண்மணியே அழகான வித்தை எல்லாம் கண்மணியே கற்று இன்பமுடனிங்கே கற்று இன்பமுடனிங்கே அற்புதமே வருவாய். நான் பெற்ற மகனே வல்லரக்கா மகனே வல்லரக்கா அம்மா உனக்கு எத்தனை வயசு ஆகுது தெரியுமா? எத்தனை வயது தாயே? 6 வயது ஆகிவிட்டது. சரி 6 வயதுல எங்க போவாங்க தெரியுமா? நம்ம 6 வயதுல எங்கம்மா போனோம்? வீட்டுல பிள்ளைங்களை வைக்க மாட்டாங்க. 6 ஆமா நேர ஒரு தட்டை கொடுத்து அப்படியே கையில வெளியே விட்டுருவாங்க. எதுக்கு? 4 இடத்துல அப்படியே விளையாடிட்டு எடுத்துட்டு தட்டுல ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியதான். எப்பா 6 வயதான காரணத்தினாலே இன்று முதல் பாடசாலை சென்று படித்து வர வேண்டும். இவ்வளவு காலமாக யானையை கட்டி திண்ணி போட்ட மாதிரி போட்டியதாயே. ஆமா திடீர்னு பள்ளியில சென்று படித்து வா என்று சொல்கின்றாய் அல்லவா? ஆமா நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என் தருத்து தோழன்மார்கள் தோழி
தோழிமார்கள் அனைவரும் என்னோடு வருவார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சென்ற அனைத்து வித்தைகளும் கற்று வருகின்றேன் அம்மா. எப்பா என்னம்மா சொல்வதெல்லாம் சரிதான். சரி, பிள்ளைங்களோட எல்லாம் சேர்ந்தா சீக்கிரம் கெட்டு போயிருவ. அதனாலே சரி, நம்ம வம்சம் எப்படிப்பட்ட வம்சம்? ராஜவம்சம் அல்லவா? தனியாத்தான் போனோம்ப்பா. அம்மா என்ன, அதாவது இந்த தனிமையாக போவது ஒருபோதும் பிடிக்காது. ஆமா, ஏனென்று சொன்னால் மேல விட்ட அத்தையினுடைய மகள் என்னோடு வருவாள் என்று சொன்னால் கண்டிப்பாக பள்ளியில் சென்று படித்து வருகின்றேன். உனக்கு யாருக்கா கூட வரணும். ஆமாமா. சரி, நல்லபடியாக படித்து வா என்று சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி வல்லரைக்கனை பள்ளியிலே அனுப்பி வைக்கின்றார். சரி, அவன் அங்கு என்னவெல்லாம் படித்தான் தெரியுமா? என்ன சொல்லம்மா? அறிவரி கொன்றுவேந்தன் ஆத்திச்சூடி 4 வேதம், 6 சாஸ்திரங்கள், 11 புராணம், 28 ஆகமம், 32 தர்மம், 64 கலைஞானம், 96 தத்துவம், மனவிஞ்ஞானம். அடேங்கப்பா, இதை அனைத்தையும் 10 வயதிற்குள்ளாக கற்று வருகின்றார். எல்லாம் 10 வயசுக்குள்ள படிச்சிருக்கான். அதற்கு மேலாக என்னவெல்லாம் படித்து வருகின்றான் என்று சொன்னார். ஆனையேற்றம், குதிரையேற்றம், மல்லடவு, சிலம்பத் தொழில், அடிமுறை, பிடிமுறை, முன்கர்ணம், பெண்கர்ணம், உறைவாள் வெட்டி, குஸ்தி. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு மன்னனுக்கு எவ்விதம் தற்காப்பு கலை தேவையோ சரி அனைத்து வயதையும் அனைத்து வித்தைகளையும் கற்று வருகின்றான் இந்த வல்லரக்கன். கற்றுணர்ந்து வரக்கூடிய நாளைகளே சரி, இவனுடைய வயதோ 18. எங்கப்பா குடிகெட்டு 18 வயசானாலே இந்த வீட்டுல குடிகெட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன, அதாவது இந்த ஆடவர்களுக்கு 18 வயது என்று சொன்னால் அடி வாங்கக்கூடிய வயது என்று சொல்லுகின்றார்கள். என்ன 18 வயசுல அடி வாங்குவாங்களா? ஆமாமா, தெரியாம போச்சு. ஏன் தெரியுமாமா? அதாவது அது அவனுக்கு வயது, அதாவது பருவ வயது என்று சொல்லுகின்றார்கள். ரோட்ல நடக்கக்கூடிய பன்னிக்குட்டி மொத்தம் இவனுடைய கண்ணுக்கு கண்ணுக்குட்டியா தான் தெரியும். அடேங்கப்பா. ஆமாமா. அப்புறம் அதாவது கலர் கலரா சட்டை போட்டுருவான், ஒண்ணுக்கு 10 நேரம் தலைய வாரி விட்டுருவான். ஆமா, ஒரு நாள் இந்த கல்லூரியில மறுநாள் அந்த கல்லூரிக்கு போயிருவான். மறுநாள் அதுக்கு அடுத்த கல்லூரிக்கு போயிருவான். சரி, இவன் முத அடி வாங்கக்கூடிய இடம் எங்க எல்லாம் தெரியுமா? எந்த இடம்? அதாவது ஆத்தங்கரை, குளத்தங்கரை. ஆமா, பைப்படி மூடு, பள்ளி வாசல், பள்ளிக்கூட வாசல், டியூஷன் சென்டர். சரி, ஆமா, பெண்கள் எந்த இடத்துல எல்லாம் அதிகமாக இருக்கின்றார்களோ அந்த இடத்துல எல்லாம் நல்ல அடி வாங்கிட்டு ஒரு 23, 24, 25 வயசுல திருந்திடுவான். சரி, அவருக்கு புத்தி வந்துடும். ஏன் தெரியுமாமா? இந்த ஏன் தெரியுமாமா? என்ன, இந்த உலகத்துல பெண்களை நம்பவே கூடாதுன்னு. சரிதான். ஆமாமா. இப்படி இருக்க சரி 18 வயது பிராயத்திலே ஓடோடி வருகிறான். தாயிடத்திலே என்னமா சொல்லுகின்றான்? பள்ளிக்கூடம் போக மாட்டேன், பள்ளிக்கூடம் போக மாட்டேன், படிப்பதவும் கேட்க மாட்டேன், பள்ளிக்கூடம் போக மாட்டேன், நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், பாடங்களும் படிக்க மாட்டேன். கல்வி போதும் அம்மா, கற்ற கல்வி போதும் அம்மா, கல்யாணம் வேணும் அம்மா. ஓடோடி வருகிறான் பாலகனானவன். என்னடா அம்மா, என்னன்னு கேக்குறேன். இன்று முதல் நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் தாயே. ஏன் டீச்சர் அடிச்சாங்களா? டீச்சர் அடிக்கவில்லை அம்மா. வாத்தியார் ஏதாவது சொன்னாரா? வாத்தியாரும் என்ன எதுவும் சொல்லவில்லை. நம்ம பிள்ளைங்க ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லவில்லை. அப்ப ஏன் போக மாட்டேன்? அம்மா, நான் பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இதோ இருக்கின்றான் அல்லவா முருகேசன். அம்மா, என்னோட பள்ளிக்கு வர மாட்டேன் என்று சொல்லுகின்றார். எதற்காக? அவனுக்கு அதோ திருமணம் முடித்து அவனுடைய மனைவியானவள் 6 மாத கர்ப்பமாக இருக்கின்றாளா. திருமணம் முடிந்த நாள் தான் கர்ப்பமாகி விட்டாள் என்று சொன்னார். கண்டிப்பாக எனக்கு உடனடியாக கல்யாணம் வேண்டும் அம்மா. இப்ப 18 வயதிலே யாராவது திருமணம் செய்வார்களா? அம்மா, அவனுக்கெல்லாம் உன்னை விட வயசு அதிகமா இருக்கும், அதனால கல்யாணம் முடிச்சிருப்பான். அவன் முடிச்சிருக்கான், எனக்கும் வேணும் கேக்குறதுக்கு பேர் என்ன தெரியுமா? பொறாமை. அம்மா, என்ன 18 வயதில் திருமணம் முடிக்காமல் பன்னிக்குட்டி வயதில் திருமணம் முடிப்பது? உடனடியாக திருமணம் முடிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மாலதியை நான் அழைத்து விட்டு சென்று விடுவேன். மாலதியா? ஆமா. டேய், நீயோ இவ்வளவு இருக்கிறாய், அவளோ இவ்வளவு இருக்கிறாய். சரி, பொருந்துமாடா? இப்ப எல்லாம் பொருந்தம்மா. ஆமாம்மா, நீ அப்படி ஒரு அவசரமான முடிவு எடுக்காத. சரி, உனக்கு நம் குலத்திலே அழகழகான எண்ணெய் மாதிரி அழகழகான பெண்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். வேண்டாம்மா. என்னாச்சு? ஏம்மா, ஒன்ன மாதிரி உள்ள அழகுள்ள பொண்ணு வேண்டாம். எனக்கு
உன்னை விட அழகான பொண்ணு தான் வேணும். ஆமா ஆமா உன்னை விட அழகான பொண்ணு வேணும்மா. ரொம்ப அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் பாத்துக்க. ஆமா அது உண்மைதான்மா, எனக்கே தெரியுதும்மா. தெரியுதா? ஆமாம்மா. சரி இருந்தாலும் சரி உனக்கென்று சொல்லி நம் குலத்திலே சரி 5-6 பெண்கள் பார்த்து வைத்திருக்கின்றேன். அம்மா 5-6 11 பொண்ணு அம்மா. எனக்கு ஆசை பாரு, ஆள் இவ்வளவு இருந்தாலும் உனக்கு 5-6 பெண்கள்னா 5-6 பெண்கள் இருக்கிறாங்க. அதுல உனக்கு யார பிடிச்சிருக்கோ அதுல ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும். ஒரு பொண்ணா? ஆமா ஒரு பொண்ணா? பின்ன ஆசை காட்டி மோசம் செய்துட்டியம்மா. அது யார் தெரியுமா? அந்த பாட்டி யார் அம்மா? அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை ஆசை மனம் சூட்டி வைப்பே, ஆசை மனம் சூட்டி வைப்பே, அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை அருமை மனம் தான் சூட்டி வைப்பே, அருமை மனம் தான் சூட்டி வைப்பே. மாமன் மகள் மல்லிகாவை மாலை மனம் சூட்டி வைப்பே, நேசமொன்றாள் என்ற பெண்ணை, நேசமொன்றாள் என்ற பெண்ணை சிறப்புடனே மணமொழிப்பே, நேசமுற்றாள் என்ற பெண்ணை, நேசமுற்றாள் என்ற பெண்ணை சிறப்புடனே மணம் வைப்பே. ஏ ஆசை மகனே வல்லருக்கா, என்னை பெத்தம்மா. அத்தை மக ரத்தினத்தை உனக்கு பிடிச்சிருக்காடா? அம்மா என்ன வேண்டாம்மா. அம்மா என்ன நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது சந்தி சிரித்திரும்மா. ரத்தினம் வேண்டாமா? ரத்தினம் வேண்டாம்மா. ஏன் தெரியுமாம்மா? இதற்காக அவ பாரதி கண்ட புதுமை பெண்ணம்மா. சரி அம்மா பாரதியார் காலத்தில் பெண்கள் வெளியிலே வர மாட்டார்கள். சரி அவ்வாறு பெண்கள் வெளியிலே வந்தார்கள் என்று சொன்னாலும் கவிழ்ந்த தலையை நிமிர மாட்டார்கள். ஆமா அதே பாரதியார் காலம் ரீ காலம் ஆகுது. எப்படி? ஒரு கையாண்டி காலை. இதற்காக ஆமாம்மா நான் அங்க இருக்கல, அங்க இருக்கேன் கைலாசம் மலைகிட்ட. சரிதான். அம்மா என்ன? எல்லாருக்கு கையிலயும் ஒரு 1.25 அடி நீளத்துல உள்ள கைபேசி இருக்குது. ஆமா அவ ரோட்ல போனாலும் சரி, சரி எங்கேயாவது கடைக்கு போனாலும் சரி, சரிதான். அதாவது பக்கத்துல உள்ளவளுக்கு தலையில இடியே விழுந்தாலும் சரி, சரி ஏன் எதுக்குன்னு கேட்க அவ மாட்டேன். கல்ல தட்டி விழுந்தாலும் சரி, ஆமா அங்க ஒரே மெசேஜ், ஆமா ஒரு ஹாய். சரிதான். ஆமாம்மா. சாப்பிட்டீங்களா? அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அப்படியா? நேரு 2 செவுட்டு மிஷினை 2 காதுலயும் மாட்டிக்கிடுவா. சரி மாட்டிக்கிட்டு ஒரே பேச்சு தான், அவனை காதே கேட்காது. நான் இருக்கேன் தெரியுமா பின்னாடி ஒரு கரும்பு பிடிச்சவன். ஆமா இவனை சும்மா ஒயாம பேஞ்சிட்டு தான் இருக்கான். சரி ஆமாம்மா. ஏமா என்ன? அத்தை மகள் ரத்தினம் எனக்கு வேண்டாம் தாயி. வேண்டாமா? வேண்டாமாம்மா. மாமன் மகள் மல்லிகா எப்படி? ஆமா மல்லிகா எனக்கு வேண்டாம்மா. வேண்டாமா? அவளுக்கு சேப்ப காலுமா. ஓஹோ ஆமாம்மா. 2 பேருக்கான ஜோடியா தான்டா இருக்கு. ஆமா சேப்ப காலுமா எனக்கு வேண்டாமா? வேண்டாமாம்மா. சரி இளைய மாமா இருக்கின்றாரே, ஆமாம்மா. அவருடைய மகள் நேசமுற்றாளை உனக்கு பிடித்திருக்கிறதா? அம்மா என்ன? அவ எங்க ரேசம் விக்க போன ஒரு ஃபேன்சி கடைக்குள்ள போயிட்டு இருந்தா. அவ ரேசம் விக்க போகல, ஆ. அவ பெயர் ஓ நேசமுற்றாள். நேசமுற்றாள். அம்மா என்ன? அந்த நேசமுற்றாள் எனக்கு திருமணம் முடித்து வைங்கள் தாயி. அப்படியே ஆகட்டும். ஆகட்டும் என்று சொல்லி நேசமுற்றாளை பெண் பேசினார்கள். ஆமையா. வல்லரக்கனுக்கு திருமணம் செய்து வைத்தாள். சரி திருமணம் செய்து வைத்த கையோடு ராட்சசி நினைக்கின்றாள். என்ன நினைக்கின்றார்கள்? ஆண்மகனை பெற்றெடுத்தது எதற்காக? எல்லாம் இந்த அழிந்து போன பாதாள உலகத்தை மணிமுகடும் சூட்டுவதற்காக. ஆமா ஆமையா. இன்றே தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டி வைக்க வேண்டுமே என்று வேண்டும் என்று சொல்லி 55 தேசத்து ராஜாக்கள் அறியும்படி சரி நாட்டை மகனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டி வைத்தாளாம். படாதிருப்பத்தோடு கூறிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க என்று சொல்லி கிரீடதாரியம் செய்து வைத்தார்களா. சரி அன்று முதல் வல்லரைக்கின் பாதாள உலகத்தை எப்படி ஆண்டு வருகிறான் வாருங்கள். எப்படி அம்மா? அரசு புரிந்துமை வாராள் பாதாள லோகம், பாதாள லோகம் வரிசை நடத்தி வாராள். அரசு புரிந்து வாரான் பாதாள லோகம், பாதாள லோக வரிசை நடத்தி வாரான். பாதாள லோகம் எல்லாம் பணிந்தடி வணங்கிடவே போடு பேதாளி போலே அந்த வேந்தன் வல்லரக்கனவன். அரசு புரிந்து வாரால் பாதாள லோக
கர்ப்பமாகிய வல்லரைக்கன் ஆட்சிக்கு வருகிறான். ஆமையா. எல்லோரும் அவனையே வணங்கி நிற்கின்றார்கள். கொஞ்ச நாளாகவே நாட்டை நல்லபடியாக ஆட்சி செய்தான். பருக பருக பாலும் புளிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா. அந்த சொல்லிருக்கணங்க அந்த நாட்டை முறை தவறியால எத்தனைத்து விட்டானா? முறை தவறி என்று சொன்னால் அதாவது நாட்டு மக்களுக்கு என்று சொல்லி எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யவில்லை. சரி. முதலாக கோவில் குளம் 6 கால பூஜை நடக்கப்பட்ட ஆலயத்தை பார்க்கின்றான். இந்த ஆலயம் எதுக்கு பூஜை வைக்கணும்? ஆமையா. செலவு தானே. ஆமா. ஆலயத்தை அப்படியே அடைத்தான். ஆமாப்பா. பூசாரியை வெளியே துரத்திட்டான். சரி. சாலைகளை எட்டி பார்க்கின்றான். ஆமா. சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. சரி. இந்த சாலை நம்ம சரி செய்யணுமா? கண்டிப்பாக வேண்டாம் அல்லவா? மக்கள் நடந்து செல்வதற்கு இந்த சாலை போதாது. அதையும் பார்க்கவில்லை. கண்டிப்பாக நாட்டு மக்களுக்கென்று சரி எந்த ஒரு நல்லதுமே செய்யவில்லை. சரி. இப்படி கொடுங்கோல் ஆட்சி செய்கின்றான் வல்லரைக்கன். முறைதவறியாண்ட காரணத்தினால் அவன் நாட்டிலே 12 வருட காலம் மாறி என்று சொல்லக்கூடிய மழையானது பொழியவில்லை. சரி. ஒரு வருஷம் மழை இல்லனாலே நாடு எப்படி இருக்குது? அதாவது சுடுகாடுல மேலாகிவிடும் அல்லவா? ஆமா. ஆமாப்பா. 12 வருஷம் அந்த நாட்டுல மழை இல்லைன்னு சொன்னா பார்க்க சகிக்காது. எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்குன்னா பாக்ஸ் கலர்ல இருந்திருக்கும். காஞ்ச கருவாடு மாதிரி இருந்திருக்கும். ஆமாம்மா. ஓஹோ. ஆமா. நம்ம கூட்டத்துல யாரும் இல்ல, எல்லாரும் இப்ப அழகாயிட்டாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா? இல்லன்னா இவரு பெரிய பேரன் லெவல்லயே போட்டுட்டு இருக்காரு இப்போ. சரி. ஆமா. சரி, எப்படியோ அப்படியானால் காலையில எழுப்பி அவனுக்கு மூத்துல முடிச்சிட்டு வெளியே போயிட்டேன்னு வச்சுக்க, டாரஸ்காரன் மேலே ஏத்தி விட்டுட்டு போயிடுவான். அப்படியா? அதனால நான் இவனுக்கு மூத்துல எல்லாம் முழிக்கதே கிடையாது. அவ்வளோ ராசி. ஆமா. நேரம் என்ன கிட்டதான் வந்து படுப்பான். காலையில எழும்பி உருட்டி அந்த சைடு படுத்துட்டு இங்க நீ திரும்பி எழுப்பிடுவான். ஆமா. அண்ணா ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? ஆமா. நீ பராணத்துல அவனதான் சொல்லுவானே தெரியும். அவனுக்கு இதுல எல்லாம் நாளைக்கு இப்ப முழிச்சிட்டேன்னு வச்சுக்க, முடிஞ்சு ஃபுல்லா அவன் கடைக்காரனாவே அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒண்ணுல கடைக்காரன் அடிப்பான், இல்லன்னா கடன் கேக்க அடிப்பான். நான் காலையில முழிச்சோட அவர் கண்ணில தான் முழிக்கிறேன். அப்படியா? ஆமா. எனக்கு நல்லதுதான் நடக்குது. உனக்கு நம்பர் ஒரு கடைக்காரனுக்கு கேட்டு கொடுத்துருக்க மாட்டாலே, அவனுக்கு நம்பரை தானே கொடுத்துருப்பா. அதனால உனக்கு வராதுமா. நான் ஒரு தம்பி இருக்காங்க தெரியுமா? அந்த தம்பிக்கு மூத்துல முழிச்சிட்டு வெளியே போயிட்டுன்னு வச்சுடுங்களா, என்ன ஆகும்? சாய கடையில இவனாவது சாயை சும்மா வாங்கி தந்துருவான். அப்ப யாருக்கு கண்ணில தான் முழிக்கணும்? அந்த தம்பிக்கு கண்ணில தான் முழிக்கணும். ஓஹோ. ஆமா. சரி. வாசின்னு சொல்லியாச்சுன்னாக்கி எங்கேயா கிடைக்குமா? அம்மா கிடைக்காது இல்லையா? ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே மன்னாதி மன்னனும் அந்த நாட்டிலே முறை தவறி ஆட்சி புரிகிறான். இப்படி 12 வருடம் மழை மாறி இல்லாமல் பஞ்சம் பிடிக்கிறது. எப்படிப்பட்ட பஞ்சம் பிடித்தது பாருங்கள். எப்படி கண்ணே? நாளியது உருண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம். நாளியது உருண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம். உருண்ட பஞ்சம், மறைக்காலது உருண்ட பஞ்சம், மண்மனை இழந்த பஞ்சம். ஆளாக்கி உருண்ட பஞ்சம், ஆளனைதான் தோட்ட பஞ்சம். தாலியத்தான் கலத்தி கொடுத்தாலும் ஒருபிடி தவிடு கூட கிடையா பஞ்சம். சரி. அப்படிப்பட்ட பஞ்சம். தங்கத்துல இருக்கக்கூடிய தாலியை வச்சுட்டு ஒருபடி தவிடு தாங்க சாப்பிடுறதுக்கு நீ கேட்டாச்சுன்னா அந்த இடத்துல தவிடு கூட கிடையா பஞ்சம். ஆமா. ஆமையா. உண்பதற்கு உணவு கிடையாது. சரி. உடுப்பதற்கு நல்ல உடை கிடையாது. குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கிடையாது. ஆமாமா. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மன்னனானவர் மந்திரியாரை பார்த்து கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? மந்திரியாரே, என்ன நம்முடைய கஜானா அனைத்தும் எப்படி இருக்கின்றது? காலியாகி விட்டது. இல்ல காலியாகி விட்டதா? ஆமா. காலியான கஜானாவை மீண்டும் ஒரு முறை கம்பீரமாக
நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி சொல் பார்க்கலாம். கொஞ்சம் பொன்னால நிரப்பலாமே. கண் எப்பா பொன்னாலே நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றாய் அல்லவா? ஆமா. பொன்னாலே நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் 55 தேசத்து சிற்றரசர்கள் குடிபிடி மக்கள் அனைவர்களுக்கும் நாமல் வரியை போட வேண்டும். சரி. அவர்கள் கொண்டு வரியை செலுத்துவார்கள். ஆமா. நம்ம அதை வாங்கி விமரிசையாக வாழ்ந்து வரலாம். மன்னா என்னப்பா ஏற்கனவே ரொம்ப வரியை போட்டிருக்கோம். ஆமாப்பா. இதுல இன்னும் அவங்க வரி போட்டா கட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன கட்ட தவறியவர்களை நாட்டை விட்டு துரத்தி விடுவோம் என்று சொல்லி பறையோசை மட்டும் தெரிவித்து விடுங்கள். ஆமா. ஆமையா. அந்த வார்த்தையை கேட்டவுடனே சரி மன்னன் ஆனவன் மக்கள் மீது வரியை போடுகின்றான். ஆமையா. எப்படிப்பட்ட வரியை போட்டான் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? மாட்டு வரி 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 அநியாய வரி விதித்தார் அநியாய வரிகள் வைத்தார் வரி விதித்தார் மாட்டு வரி 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 அநியாய வரி விதித்தார் அநியாய வரி விதித்தார் வரி பெண்கள் இடுப்பிலே குடம் எடுத்து தண்ணீர் எடுக்க சென்றால் அதற்கு வரி. அப்ப குடத்தை எங்க எடுத்துட்டு போகணும்? ஏமா அதற்கு வரி போட்டான்னு சொல்றாங்கம்மா. அப்படியா? முதியவர்கள் குடை பிடித்து நடந்து சென்றால் அதற்கு வரி போட்டு விட்டானா? சரி. குடை பிடிக்காமல் போனாலும் அதற்கு வரி போடுகின்றார். ஆமாப்பா. ஆண்கள் வேட்டி கட்டி விட்டு நடந்தாலும் வரி. ஆமா. அதாவது வேட்டி நல்ல வேட்டி கெட்டாமல் இருந்தாலும் அதற்கு வரி போட்டு விட்டா. ஆமா. ஏமா ஒரு கல்யாண திருமணம் வேட்டி மடிச்சு கட்டுனதுக்கு தான் வரி போட்டான். அப்படியா? வேட்டி கட்டாம இருந்ததுக்கு வரி அப்படி யாரே வரி போட முடியுமா? அம்மா அதாவது ஒரு ஆலயம் ஒரு திருவிழா ஆமா ஒரு கல்யாணம் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்துல வேஷ்டி கட்டி விட்டு போனா வரி. சரி. இவன் நல்ல வேஷ்டி கட்டிட்டான் இல்லையா? ஆமா. அதாவது நல்ல வேஷ்டி கெட்டாம போனாலும் அதற்கு வரிதான். சரிடா. வேட்டி கட்டாம ஆலயத்துக்கு வந்துட்டான் இல்லையா? அதுக்குதாம்மா வரி போட்டான். ஓஹோ. வேட்டியை மடக்கி கட்டியாச்சுன்னா யாராவது வரி போடுவாங்களா? போட்டானே. ஆமாம்மா. இப்படி இருக்கே. சரி. எடுத்தால் வரி நின்னா வரி ஓடுனா வரி நடந்தா. ஒரு நாளைய தினத்து 55 தேசத்து ராஜாக்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். என்ன சொன்னார்கள்? மன்னாதி மன்னர்களே மகுடமுடி ராஜ மன்னர்களே, என்ன இந்த மன்னனின் குடைநிழலில் வாழ்வதை விட கடும் புலிவானும் கானகத்திற்கு சென்று நம்முடைய உயிரை மாய்த்து விடுவதல்லவா மேல். ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்து விட்டீர்கள்? ஏனென்று சொன்னால் வரிக்கு மேல் வரியை தனம் தனிமையாக இருந்து போட்டு வருகின்றான் அல்லவா? இதெல்லாம் கோழைத்தனம் அல்லவா? கோழைத்தனம் என்று சொல்லுகின்றீர்கள். இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 55 தேசத்து ராஜாக்கள் மற்றும் அவன் தன்னம் தனிமையாக இருந்து ஆட்சி புரிந்து வருகின்றான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்கிறார்கள் அல்லவா? கண்டிப்பாக. ஒரு கை தட்டினால் ஓசை வருமா? ஒருபோது வராதல்லவா? அப்படி என்று சொன்னால் நாமல் அனைவரும் சென்று அந்த வல்லரக்கன் மீது படை தொடுத்து போவோம். வெற்றி கண்டால் நாட்டை ஆளலாம், தோல்வி கண்டால் கடும் பொலிவானும் கானகத்திற்கு சென்று நம்முடைய உயிரை மாய்த்து விடுவதெல்லாம். யார் எங்கே? நான் இங்கே. உடனடியாக நம்முடைய படைகள் அனைத்தும் வேகமாக புறப்படட்டும். அரண்மனை வந்து விட்டதா? மன்னனானவர் மந்திரியாரை பார்த்து கேட்கின்றார். இப்படி 50 தேசத்து ராஜாக்களும் படை கொண்டு மன்னாதி மன்னன் அரண்மனைக்கு வருகிறார்கள். எப்படி வாருங்கள். எப்படி எப்படி அம்மா? பட்டை தான் எடுத்ததோர் நாளையிலே பயந்தகிருந்தவன் ஏது சொல்வார். படை தான் எடுத்ததோர் நாளையிலே பயந்தகிருந்தவன் ஏது சொல்வார்.
வளரைக்கண் கோட்டையில வந்து முகாமிட்டு நிற்கின்றார்கள். அந்த நேரத்தில் மந்திரியார் அவரை பார்த்து மன்னன் கேட்கிறான், மந்திரியாரே உங்களுடைய காதல் ஏதாவது ஓசையானது கேட்கின்றதா? குதிரையின் குளம்படி ஓசை கேட்கின்றது. அப்படி என்று சொன்னால் 55 தேசத்து ராஜாக்கள் மற்றும் குடிபடி மக்கள் அனைவரும் நமக்கு வரி கொண்டு வந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். சரி, தாங்கள் உடனடியாக சென்று அந்த வரியை வாங்கி வாருங்களேன். இதோ சென்று வருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி வெளியிலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஓடி வருகிறான் மந்திரி. மன்னாதி மன்னர்கள் கோட்டையை சூழ்ந்திருப்பதை கண்டான். ஆமாப்பா. ஐயோ, போன வேகத்தோடு திரும்பி ஓடி வருகின்றான் மன்னனிடத்திலே. மன்னா, என்னப்பா? மன்னா, என்ன இது வாருங்கள். பதட்டமற்று வருவதற்கான காரணம் என்ன? கப்பப்பணம் கொண்டு வந்திருப்பார்கள் என்று அப்படியே சென்று பார்த்தேன் அல்லவா? சரி. மன்னாதி மன்னர்கள் கையிலே ஆயுதத்தோடு கோபத்தோடு போர் முழக்கம் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் சண்டைக்கு வந்திருக்காங்க மன்னா. என்ன சண்டைக்கு வந்திருக்கின்றார்களா? இது கூட தெரியலையே மன்னா உங்களுக்கு. மந்திரி என்ன வார்த்தை சொல்லுகின்ற? அவர்கள் சண்டைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மனதறிந்து நாம் யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லை அல்லவா? பாவம் செய்யல. வரி போட்டீங்களா? ஆமா. எவ்வளவு தூரம் சொன்னேன் போடாதீங்கன்னு. எப்பா நீதானே இப்ப போட சொன்னாய்? நான் கொஞ்சம் தான் சொன்னேன். நீங்க இவ்வளவு தூரம் போட்டுக்கிட்டே போயிட்டீங்களே மன்னா. நீங்கப்பா இப்ப உங்க மீது படையெடுக்கணும், உங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு காவல் இருக்கிறாங்க. எப்பா என்ன? எனக்கு இந்த மன்னாதி மன்னர் பதவி எதுவும் வேண்டாம். நீ வெகு காலமாக மன்னன் பதவி வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். நீ மறந்து கொள்ள, நான் வேண்டும் என்று சொன்னால் மந்திரியாக உனக்கு பணிபுரிகின்றேனே. வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேற நாட்டுல பதவி கிடைச்சிடுச்சு. எந்த நாட்டுல கிடைத்திருக்கின்றது? அங்க தேசத்துல இருக்குமோ? ஆமா, பக்கத்து நாட்டுல. அப்படியா? அதனாலே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? உமது மனைவி நேசம் ஒரு அரண்மனையில இல்லை. நேசம் சென்று விட்டாள். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஐயோ, அனைவரும் இவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் மன்னனானவன் மனதிற்குள் எண்ணுகின்றான். படைக்கஞ்சான் தம்பி துணைக்கஞ்சான் தோழன் என்று சொல்வார்கள் அல்லவா? அதாவது இவர்கள் நம் மீது படை தொடுத்து வர வேண்டும் என்று சொன்னார். யாருக்கு என்ன பாவம் செய்தோம் என்று என்ன சொல்லி புலம்பினான் பாருங்கள். என்ன என்னம்மா? அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. பெற்றார் இல்லை, உறவினர்கள் யாரும் இல்லை. யாரும் இல்லை, உறவினர்கள் யாரும் இல்லை. உற்றாரில்லை, பெற்றாரில்லை, உறங்குறைவார் யாரும் இல்லை. யாரும் இல்லை எனக்கு, உறங்குறைவார் யாரும் இல்லை. தாயும் இல்லை, தந்தை இல்லை, தற்காக்க யாரும் இல்லை. தாயும் இல்லை, தந்தை இல்லை, எனக்கு தற்காப்பார் யாரும் இல்லை. உதவிபடை போவதற்கு ஒருவரையும் காணவில்லை. ஒருவரையும் காணவில்லை. ஓடு ஓடு ஆசத்து. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அம்மா ஆதரிக்க யாரும் இல்லை. பெற்றாரில்லை, பெற்றாரில்லை, உடன்முறைவார் யாரும் இல்லையே ஆண்டவா. தாயும் இல்லை, தந்தை இல்லை, அம்மா தற்காக்க யாருமே இல்லை. நான் சுமனே ஆட்சி புரிந்து வரக்கூடிய நேரத்தில் யாரை தொழவில்லை, தந்தையரை போற்றவில்லை, கோவில் குளம் வைக்கவில்லை, குரு பூஜை செய்யவில்லை ஆண்டவா. அப்படி என்று அரண்மனை கோட்டை வாசலை சுற்றி சுற்றி வந்தான் அல்லவா? சுற்றி சுற்றி வரும் பொழுது முன்னோர்கள் மறைத்து வைத்திருந்த ரகசிய சுரங்கப்பாதையை கண்ணிலே கண்டானப்பா. ரகசிய சுரங்கப்பாதையை அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் உயிர் வந்துச்சு. என்ன? அந்த காலத்து அரண்மனை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அங்கு ஒரு ரகசிய சுரங்கப்பாதை கண்டிப்பாக அமைத்து வைத்திருப்பார்களா? சரி, அது எதற்காக என்று கேட்டால், எதற்காக? வேற்று நாட்டு மன்னர்கள் மீது படை தொடுத்து வரக்கூடிய நேரத்தில் அவர்களை எதிர்கொள்வதற்கு படைபதாதிகள் நம்மிடத்தில் சரியில்லை என்று சொன்னால் அந்த சுரங்க வழியாக தப்பித்து ஓடி விடுவார்கள். அந்த சுரங்கம் இருப்பது தன்னுடைய மனைவிக்கு கூட தெரியாதா? ஏன் தெரிஞ்சா என்ன? அதாவது இந்த உலகத்துல ஆம்பளைக்கு தெரிஞ்சுனாக்கி எந்த ஒரு காரியமும் வெளியே வராது. அதே ஒரு பொம்பளைக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க,
இந்த உலகத்துல தினத்தந்தி பேப்பர்ல போடுதும் சரி, பொம்பளைகிட்ட ரகசியம் சொல்லிதான் சரி. அப்படியா? அந்த பிள்ளைகள்ட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கியா, இங்க இருந்து உடனே புருஷனுக்கு மெசேஜ் போட்டுருவா. ஓஹோ. ஆமா, சதீஷன் இப்படி சொல்லிட்டாவ பாத்துக்க. அப்படியா? ஆமா, அது உண்மைதான். ஆமா, அது உண்மைதான். ஆமா, ஆமாப்பா. ஆனால் சுரங்கப்பாதை வழியாக சரி தப்பித்து ஒளித்தோடி போக வேண்டும் என்று சொல்லி சுரங்கப்பாதை வழியாக எங்கே வருகிறான் பாருங்கள். எங்கம்மா? அண்டங்கரையாதர் வனமதிலே 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 அவள் போய் சேர்ந்தான் போய் சேர்ந்தான் போய் சேர்ந்தான். அண்டங்கரையாத வனமதிலே 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 அவன் அறிமறியாமல் போய் சேர்ந்தாள் போய் சேர்ந்தாள் போய் சேர்ந்தாள். தொண்டாரை சந்தோஷம் மிக பெருக உலகல்லத்துடன் வல்லரக்கல் பட்டுனமை வென்ற ராஜாக்களே பார்ப்பை நான் ஒரு ஐயனவே பட்டுனமை வென்ற ராஜாக்களை 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 ராஜாக்களே பார்ப்பை நான் ஒரு கையெனவே கையெனவே கையனவே ஓர் காகம் கூட கண்டறியாதே ஐயா கள்ளப்படையின வனத்திலிருந்து சேர்ந்தான் இந்த வல்லரைக்கள். அப்பப்பா அப்பப்பா ஒரு வாறு நாமல் தப்பி பிழைத்தோம். இனிமேல் வர்க்க வேண்டும் ஒருகை. அதாவது அறிவு கெட்டவன் ஆ, கானகத்துல வந்து நின்னுட்டு கைய பாத்துருவேங்கிறானே. ஆமாம்மா. அப்படி வீரனாக இருந்தால் எதிர்க்கிற இடத்துல எதிர்த்திருக்கலாமே. ஏம்மா, என்ன? எதிர்க்கக்கூடிய இடத்தில் எதிர்த்தோம் என்று சொன்னால் எல்லல்லவா முறைந்து விடும். எள்ளு எள்ளு எல்லல்லவா முறைந்து விடும். பல்லுடையாது, எள்ளு முறைந்து விடும். ஆமா, உண்மைதானே தம்பி? அந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் பிளான் பண்ணி தப்பி வரக்கூடியவன் தான் மனுஷன். சரி அவர் என்ன சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டார், சிரிச்சுக்குவார். ஆமாப்பா. அதாவது ஏதாவது சொல்லி நான் உன்னை அடிச்சிரும் குத்திரும்னு சொன்னான்னு வச்சுக்க, நேர குத்திகள்ல சரிச்சு மண்டையில போட்டு விடுவோம். ஆமா ஆமாப்பா. சரி. அதாவது வந்து நின்று நினைக்கின்றான், இந்த அரும்பெரும் கானகத்தில் ஒரு வருட காலம் வாழ்ந்து விடலாம். சரி இல்லை என்று சொன்னால் 2 வருட காலம் வாழ்ந்து விடலாம். மிஞ்சி போனால் 5 வருட காலம் வாழ்ந்து விடலாம். ஆயுள் காலம் முழுவதும் இந்த அரும்பெரும் கானகத்தில் வாழ முடியுமா? முடியாதல்லவா? அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் எது பெரியது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஆ, பெரிது பெரிது ஆ, பூவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தையிலே பிறந்தவர் கரியமாளோ அலை கடலிலே துயின்றவர் அலைகடலோ குருமணியின் கையிலே ஒடுக்கம் குருமுனியோ கும்பகலசத்திலே பிறந்தவர் கும்பகலசமோ புவியிலே சிறியமன் புவியோ அரவத்தின் ஒருதலை பாகம் அரவமோ உமையவளின் கணையாளி உண்மையவளோ சிவனுக்கு ஒடுக்கம் சிவனோ தொண்டருடைய உள்ளத்திலே அமர்ந்தவர். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு தொண்டவன் தான் பெரியவன் என்பதை கண்டுபிடித்தார். சரி நாமல் ஒரு தொண்டனாகவே சமைந்து அதாவது தவத்தை செய்து சிவத்தை கண்டு வரத்தை வாங்கி எதிர்த்து வந்த ராஜாக்களின் பலத்தை கொண்டு செய்ய வேண்டும். இது நல்ல யோசனை. அப்படி என்று சொல்லி இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதாவது தம்மம் செய்ய வேண்டும். நம்ம எப்படி இருக்கோம்? ரொம்ப அழகா ஆமாப்பா அரச உடையில இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஆடை மணி ஆபரணங்கள் அனைத்தையும் மாற்றி விட வேண்டும். சரி அப்படி என்று சரி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி அணிந்த பணிகள் முழுதும் மாற்றி அணிந்த பணிகள் முழுதும் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி அணிந்த பணிகள் முழுதும் மாற்றி அணிந்த பணிகள் முழுதும் மாற்றி பாடை நீக்கி வரிசை நீக்கி வனத்தை நோக்கி மனதில் தாக்கி அஷ்டகோண குண்டோ வெட்டி அஷ்டகோண குண்டோ வெட்டி அதிலே சிறு கம்போ நாட்டி போடு 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 ஏ ஜகதகதா ஓடு ஆடை தரித்திருந்த இடுப்பிலே ஆமையா மர உரை
கந்த வஸ்திரத்தை எடுத்து அணிகின்றார். வாசனை திரவியங்கள் பூசக்கூடிய திரேகத்திலே ஆமா விபூதி எடுத்து சிவசிவா சிவசிவா என்று சொல்லி அடக்கி பூசிக்கொண்டானா. சரிதான். கழுத்திலே உத்தராட்ச மாலை, ஆமாமா, இடையிலே காவி வஸ்திரம், அப்படி காலிலே பாதக்குரடு, சரி இவையெல்லாம் அணிந்து கொண்டு ஒரு வேதியரை போலவே சமைந்தார். அடேங்கப்பா, இப்படி வேதியரை போல சமைந்து கொண்டு சரி ஆதிகரை கிடந்தாகி சிவபெருமானை ஆமாப்பா ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லி சொல்லி ஒரே மனதோடு ஒரு வருஷமா, ஒரு வருட காலம் 2 வருட காலம் அல்ல, 12 வருட காலம் பாரதவத்தை செய்து வருகின்றானாம் இந்த வல்லரக்கல். சரிதான். அவனுடைய தவமானது முற்றி பெற்று சரி நேர கைலாச மலையில் பகவானை அக்கினி ஜோலையாகவே வீசி வருகின்றதா. ஆமா அன்றைய தினத்து அதாவது இது இங்க இப்படி இருக்க, சரி அதாவது கைலாச மலையிலே என்ன நடக்கிறது என்று பார்த்தால், கைலாச மாமலையிலே பகவானும் பார்வதியும் அமர்ந்திருக்கின்றார். ஆமா இந்த பார்வதிக்கும் பகவானுக்கும் அன்னைக்குன்னு பார்த்து நேரமே போகல. நம்ம கண்டிப்பாக பார்வதி பகவானை பார்த்து கேட்கின்றார். என்னமா கேட்கின்றார்கள்? சுவாமி, என்னப்பா இன்றைய தினத்திலே உங்களுக்கு நேரம் செல்கிறதா? கண்டிப்பாக இல்லம்மா, எனக்கு நேரமே போகல சுவாமி. சரி ஏன்னு தெரியல, நேரம் போகாமல் இருந்தால் சரி சொக்கட்டன் விளையாடுவது வழக்கம் அல்ல. கண்டிப்பாக நல்ல யோசனை உரைத்தாய். எனக்கு அந்த ஒரு விளையாட்டு தான் தெரியும். ஆமா ஏமா, எனக்கும் அது ஒண்ணுமே அம்மா தெரியும். ஆனால் ஏமா இன்னைக்கு இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. கண்டிப்பாக இங்க வைத்து விளையாடினால் இடையூறாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் ஆட்டம் அவர்களுக்கு 2 பேருக்கும் தெரிந்தால் போதுமல்லவா. சரி அப்படி என்று சொன்னால் இந்த பருவதத்தில் வைத்து விளையாட வேண்டாம், ஆமா வேற பருவதம் செல்லலாமா. சரி ஆகட்டும் என்று சொல்லி எங்கு வந்து சொக்கட்டம் ஆடுகின்றார்கள் என்று சொன்னால் பகவானும் பார்வதியும் எங்கே வருகிறார் பாருங்கள். எங்கம்மா? அஷ்டகிரி பர்வதமா அருணகிரி பர்வதமா அருணகிரி பர்வதமா அருணகிரி பர்வதமா அருணகிரி பர்வதமா 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 சோமதள பர்வதமா பர்வதமா சோமதள பர்வதமா பர்வதமா சொர்ணகிரி பர்வதமா பர்வதமா சொர்ணகிரி பர்வதமா சோமதாளை பர்வதமா பர்வதமா சோமதாளை பர்வதமா பர்வதமா சொக்கட்டல் பர்வதத்தில் சோமவங்கள் பார்வதியாய் ஓடு போடு. சொக்கட்டங்கள் ஆடும்போது ஆடும்போதே சொக்கட்டங்கள் ஆடும்போது செல்லுதல்லோ அரக்கண்டவா அரக்கண்டவோ செல்லுதல்லோ அரக்கண்டவா அரக்கண்டவோ சரி ஜமா பதனி பகவானும் பார்வதியும் ஆமையா அட்டகிரி என்று சொல்லக்கூடிய வனத்திலே சரி சொக்கட்டன் விளையாட வருகிறார்கள். சரி என்னனே சொக்கட்டன் என்று சொன்னால் 2 சின்னங்கள் வேண்டும். ஆமா அதாவது பகவானுக்கு யானை சின்னம், பார்வதிக்கு குதிரை சின்னம். சரிதான். என்று பார்த்தாலும் வெற்றிக்கு மேல் வெற்றியை ருசித்து வருகின்றார். தோல்வியை தழுவி வருகின்றார்கள் அம்மையுமை பார்வதியானவள். தோல்வியை தழுவி வரக்கூடிய அம்மையுமை பார்வதியானவள் என்றாவது ஒரு நாள் நம்முடைய நாதனை வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி ஆட்டத்தில் கண்ணும் கருத்துமாக விளையாடி வருகின்றார்களா. ஒரே மனதோடு அக்கறையாக விளையாடுகின்றாள். கண்ணும் கருத்துமாக விளையாடி வரக்கூடிய நேரத்தில் அரக்கனுடைய தவமானது முற்றி பெற்று சரி கைலாச மலையில் பகவானை அக்கினி சோலையாகவே வீசுகின்றதா. அந்த நேரத்தில் பகவான் தன்னுடைய ஆட்டத்தை மெய்மறந்து சரி பக்தனின் பேரிலே சிந்தனை செலுத்தக்கூடிய நேரத்தில் இதுதான் தக்க தருணம் என்று சொல்லி அம்மையுமை பார்வதியானவள் தன்னுடைய குதிரை சின்னத்தை எடுத்து யானை சின்னத்திலே சரோர் என்று அடித்தார்களா. அடித்த அடியோடு கை கொட்டி கலகல கலகல கலகல. இன்னும் ஒரு முறை சிரிங்க பார்க்கலாம். ஆமா, கூட்டத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் செத்துவாங்க. ஆமாமா, அதனாலே சரி சிரித்த உடனே பகவான் திடுக்கிட்டு முளைத்தார். பார்வதி சுவாமி, ஒரு நாளும் இல்லாமல் திருநாளாக என்னை நகர்த்தி சிரிக்கின்றாயே கண்மணியே, எல்லாம் எதற்காக அம்மா? பகவானே, என்னம்மா இன்றைய ஆட்டத்திலே நீங்கள் தோற்று விட்டீர்கள். சரி பார்வதியாய் எனக்கு வெற்றி தான் சுவாமி. பார்வதி, ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? ஒரு நாளும் தோற்று போக மாட்டீங்க. சரி, எனக்கு என்ன ஆயிட்டு சுவாமி? என்ன? அதாவது உன்னிடத்தில் நான் தோல்வி அடைவதற்கும் என்னை நீ ஜெயம் கொள்வதற்கும் ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? கள்ளப்படை வனமதிலே காட்டரக்கன் என்னை கோருகிறாரு 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வருகின்றார். சரி, அந்நபனுடைய தவமானது முற்றி பெற்று சரி இதுதான் கைலாசம் வந்தடைந்தது. ஆமா, அந்த பக்தனின் பேரிலே சற்று சிந்தனை செலுத்தினேன்.
தக்க தருணத்தை மனதில் நீ காய நகர்த்தி விட்டாயே பெண்ணே. சுவாமி, அந்த பக்தனுக்கு வரம் கொடுத்து வரவிடும் பாரு கைலாசமலையை பார்த்துக்கொள் கண்ணே. அப்படி ஒரு பக்தன் என்று சொல்லுகின்றீர்கள். ஆமாமா, அன்னவனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக வரம் கொடுத்து வரவிடும் பாரு கைலாசமலையை நீ பார்த்துக்கொள். சுவாமி, என்னம்மா? என்ன இங்கிருந்து நான் போவதா? நானும் தாங்களோட வருவேன் சுவாமி. என்ன? கைலாசமலையில் ஒன்றில் சிவமயம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் சக்தி மயம் இருக்க வேண்டும். இரண்டு மயமும் இல்லை என்று சொன்னால் இருள்மயமாகிவிடும். அருள் நிறைந்த கையிலே இருள் நிறைந்து விடும் அல்லவா? ஆமா. அப்ப இருவேரும் போக வேண்டாம் அப்படி என்று சொன்னால் அதற்கு ஒரு உபாயகம் செய்ய பார்க்கலாம். அதோ இருக்கிறார் பாருங்கள் நந்திய பெருமாள். ஆமாமா, நந்திய பெருமாளை விட்டு அவர் அழைத்து வர சொன்னால் என்ன? அதுவும் நல்ல யோசனைதான். அப்படி என்று சரி, நந்திய பெருமாள் அழைத்தார்னு சொன்னார் பாருங்கள். என்ன என்னமா சொல்லுகின்றார்கள்? கானகத்தில் வல்லறக்க கண்ணனாளாய் தவம் இருந்து, நாளாய் தவம் இருந்து, நாளாய் தவம் இருந்து, நாளாய் தவம் இருந்து என்னை தேடுறானே, அடுத்தவர்கள் செய்து வாடுறானே. கானகத்தில் வல்லறக்கல் கண்ணனாளாய் தவம் இருந்து, நாளாய் தவம் இருந்து வல்லையோடு என்னை தேடுறானே, கடுந்தவசு புரிந்து வாடுறானே. ஆத்திரத்துடன் நடந்து அடவியலை சென்றல்லவோ, அடவியிலே சென்றல்லவோ, அடவியலை சென்றல்லவோ, அடவியிலே சென்றல்லவோ, அழைத்து இங்கே வாரா சென்று கோட்டி வாரா. போடு போடு போடு. வாராய் நந்தி தேவரே. நந்தி தேவரே, கானகத்திலே என்னை நினைத்து ஒரு பக்தரானவன் அருகே வரும் தவம் செய்கின்றான். அவனுடைய மதிய திரும்புவதற்குள்ளாக அவனை இந்த கைலாசம் அழைத்து வர வேண்டும். சுவாமி, அடியேன் உரைத்த வார்த்தையை சிரமம் மேற்கொண்டேன். ஆனால் ஒன்று, இந்த முகத்தை மாற்றக்கூடிய திறனை தாங்கள் தருவீர்கள் என்று சொன்னால் வெள்ளரெக்கனை கையோடு அழைத்து வருகின்றேனே. முகத்தை மாற்ற வேண்டுமா? ஆமாப்பா. நந்தியன் பெருமாளே, என்னப்பா? கவலை வேண்டாம். எங்கு சென்று என்னை ஒரே மனதோடு நினைப்பீர்களோ சரி, அப்பொழுது உங்களுடைய முகம் மாறும் சென்று ஆகட்டும் என்று சொல்லி நந்தியன் பெருமாள் தன்னுடைய சொந்த சொரூபத்தை ஒரு வேதியராகவே மாற்றி குன்றே குமட ஆறு அடவி சோலை சாலை அனைத்தும் கடந்து நேர கள்ளப்படை வனமதுரை வந்து பார்க்கின்றாரா? சரி, எங்கு பார்த்தாலும் ஒரு கரையாம்பற்றாகவே காட்சியளிக்கின்றதா? ஆமா. திகைத்தபடி நிற்கக்கூடிய நேரத்தில் ஒரு கரையாம்பற்றுக்குள் இருந்து ஓம் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர அச்சரமானது வெளியேறுகின்றது. ஆமா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்படி காதிலே கேட்கிறது நந்தியம் பெருமாளுக்கு. சரி, மனதிலே நினைக்கின்றார். அதாவது இந்த கரையாம்பற்றுக்குள் இருந்து ஓம் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர அச்சரம் அல்லவா வெளியேறுகின்றது. ஆமா. அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த புற்றுக்குள் தான் இருப்பா. சரி, இவனை கைதீண்டி எழுப்பினோம் என்று சொன்னால் மிதனப்பட்டு விடுவான், கலங்கப்பட்டு விடுவான் அல்லவா? ஆமா. மெய்தூண்டி எழுப்பினோம் என்று சொன்னால் மிதனப்பட்டு விடுவான். அதாவது இந்த உலகத்தில் இசைக்கு மயங்காத பக்தனும் கிடையாது, இசைக்கு மயங்காத தெய்வமும் கிடையாது. அப்படி என்று சொல்லி கரைக்கண்ட சிவபெருமானின் பேரில் அழகான ஒரு பாமாலை கீர்த்தனத்தை பாடி நிற்கின்றாராம் நந்தியன் பெருமாள். ஆமா. சித்தம் எல்லாம் எனக்கு